இருந்து உங்களுடைய அன்பு ஒத்துழைப்பினால் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் காலையிலிருந்து பல்வேறு உடற்பயிற்சிகள், அப்பன் ஐயாவின் அவர்களின் உரை மற்றும் நமக்கு பல்வேறு ஆசான்கள் நமக்கு உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கை மருத்துவத்தில் அகிலாமா அவர்கள் நமக்கு செஷன் எடுக்க காத்துட்டு இருக்காங்க. காய்கறி மருத்துவத்தை பற்றி நமக்கு பயிற்சி கொடுக்க அலமேலி மங்கை அம்மா அவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. வான்காந்த ஆற்றலை, பிராண சிகிச்சை அப்படிங்கிற வான்காந்த ஆற்றலை நாம் எப்படி உணர முடியும், அந்த வான்காந்த ஆற்றலை நாம் எப்படி நம் ஈர்ப்பு சக்தியினால் நம் உடலை பாதுகாத்து நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை சிறப்பாக நமக்கு அந்த அனுபவத்துடன் நல்ல கருத்துக்களை கூற காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான இயற்கை தாய் வழி இயற்கை உணவுகளை தயாரித்து இன்று தமிழகம் முழுவதும் நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் சிவகாசி மாரஞ்சி அவர்கள் நமக்கு உரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி நமக்கு சிரிப்பு அலைகளை ஏற்படுத்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும் நமக்கு நடைபெற இருக்கிறது. அதையும் தாண்டி காலச்சக்கரம் நிகழ்வின் ஒவ்வொரு 25 நாட்களின் கதாநாயகன் சொல்லலாம். சிறப்பாக நமக்கு ஒரு 25 நாட்களை நம்ம மனசுல பதிகிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காலச்சக்கரம் நிகழ்வை நிகழ்த்தி இன்று நேரடியாக உங்களுக்கு டிவி செஷன், அதாவது ஸ்கிரீன் செஷன் மூலமாக ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கும் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்களும் உங்களிடம் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் உங்களுக்காக உங்களுடைய மனங்களையும் எண்ணங்களையும் செழுமைப்படுத்தி வாழ்க்கை முறையை சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும், உங்களால் மற்றவர்களும் சிறந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தில் வந்திருக்கிறார்கள். மற்றும் வேதாத்ரி மகரிஷி ஐயா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பல பேருக்கு, ஏன்னா இன்னைக்குதான் அதோட விழிப்புணர்வு எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அவரை பார்க்கணும், அவரோட கருத்துக்களை கேட்கணுங்கிற நேரத்துல கருத்துக்கள் மட்டும்தான் கேட்கப்படுது, ஆனா பார்க்கணுங்கிற அவர் இன்னைக்கு நம்மோட இல்லை. அந்த விதமான அந்த அற்புதமான அவருடைய கொள்கைகள், பயிற்சி முறைகள், அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த விஷயத்துல எந்த யோகா பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் முதன்மையானது என்னன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஆழ்ந்த உடற்பயிற்சிகளும் அவருடைய அந்த அனைத்து விதமான பயிற்சிகளும் சொல்லலாம். எல்லாமே ஒருங்கிணைந்த பயிற்சிகள், எல்லா பயிற்சிகளும் என்பதை சாரும். அந்த விதத்தில் அவருடைய பயிற்சிகளை இன்னைக்கு உலகமே போற்றும் வகையில் நேரடியாகவும் ஜூம் மூலமாகவும் அனைவருக்கும் சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சிறப்பாக நமக்கு அவருடைய அனைத்து விதமான பயிற்சிகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கும் இறை மதன் ஐயா அவர்களும் இன்று நம்முடன் உரையாற்ற நேரடியாக பயிற்சிகளை கொடுக்க வந்திருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிறப்புமிக்க உலக புகழ் பெற்ற கூட சொல்லலாம் ஆசான்கள் எல்லாமே நம்மிடம் நேரடியாக உங்களுக்காக எல்லாவித நேரத்தையும் ஒதுக்கி இந்த நேரத்திலே உங்களுக்கு சிறப்பு பயிற்சியை கொடுக்க, சிறப்பு பயிற்சி என்பதை விட உங்களுடைய மனதையும் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே
இதற்கெல்லாம் உங்களுடைய உண்மையான ஒரு ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு வேணும். அந்த ஒரு ஒத்துழைப்பு இருந்தா அவர்களை நாம் எந்த அளவுக்கு நம்மை நம்பி அவர்கள் வந்திருக்கிறார்களோ அவர்களை நாம் சிறப்பாக அவருடைய கருத்துக்களை சொல்வதற்கு நமக்கும் ஒரு நேரம் கிடைக்கும் என்பதை அனைவரும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த அடுத்த செஷன் இப்போ நம்ம காலையில ஒரு 3 செஷன் பார்த்தாச்சு. உடற்பயிற்சி மற்றும் பாத்தீங்கன்னா அப்பனையோட உரை, அடுத்தது நம்ம அகிலா குணாலன் மேடம் அவர்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள். இந்த 3 பயிற்சிகள் நமக்கு சிறப்பாக காலைல செஷன் முடிஞ்சிருக்குது. மதிய உணவு எல்லாம் சிறப்பாக சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையிலேயே முதன்முறையாக சிறப்பான சாப்பாடு இன்னைக்கு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே சந்தோஷம். இன்றைய மதிய முதல் நிகழ்வாக அடுப்பில்லா சமையல் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டு, அந்த அடுப்பில்லா சமையலை இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பான சமையலை எப்படி ஏற்படுத்த முடியும், அடுப்பில்லாம எப்படி சமைக்க முடியும், இயற்கை வழியில் எப்படி ஒவ்வொரு உணவு முறைகளையும் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் மூலமாகவும் மற்ற யூடியூப் மூலமாகவும் பொதிகை டிவி சேனல்ல கூட இதை பத்தி நமக்கு உரையாற்றி இருக்காங்க. இவ்வளவு சிறப்புமிக்க ரேகா சிவகுமார் மேடம் அவர்கள் நம்ம காலை சக்கரத்திலையும் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிற கருத்தையும் நமக்கு தெளிவாக கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு சிறப்புமிக்க அவர்கள் இந்த நேரடி நிகழ்விலும் நம்மளுடன் கலந்து கொண்டு உங்களுக்காக அந்த அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிற தெளிவான சிந்தனைகளை உங்களுக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாலை முதல் செஷனாக அவர்களை உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சத்தமே வரலையே, மகிழ்ச்சி. கொஞ்சம் சத்தமா, மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஒரு செயல் செய்ய போறோம். ஒரு நிமிஷம். லேசான அழுத்தம், லேசா இழுத்து விடுங்க. நல்லா டியூன் பண்ற மாதிரி 10 முறைன்றது தாண்டி கூட கொஞ்சம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சொல்றேங்க, எல்லாரும் தொலை தூர பயணம், கண்டிப்பா இரவு தூக்கம் இல்லாம வந்திருப்பீங்க, மண்குளியல் வேலை போட்டிருக்கீங்க, அப்புறம் ரேகா சிவகுமார் செக்ஷன் அப்புறம் தூங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் தூக்கம் கலையும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயமும், நம்மளுடைய ஞாபக சக்தி, நம்ம தோப்பு காரணம் போடுவோம் இல்லைங்களா, இப்போ எழுந்து உங்களை பண்ண சொல்லியிருக்கலாம், இப்போ சாப்பிட்டு வந்திருக்கீங்க, அதனால உட்காந்துட்டே பண்ண சொல்லன்ட்டுங்க. மகிழ்ச்சி. வணக்கம், என்னுடைய பெயர் ரேகா சிவகுமார். ஐயா தகவல்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்காரு. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு, காலை சிக்கரம் நிகழ்ச்சி கலந்துக்காத நண்பர்கள் யாருன்றதை கை தூக்கலாம். நான் இது வரைக்கும் காலை சிக்கரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது இல்லை, ஆன்லைன் மீட்டிங்கில் அப்படின்றது. மகிழ்ச்சி, அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, இந்த டீமில் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஐயா இருக்காரு, குரூப்ல ஜாயின் ஆயிட்டாலே எல்லாம் ஜாயின், இங்கே வந்துட்டாலே ஜாயின் ஆயிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். புதுசாக வருகை தந்திருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். மற்றவங்க எல்லாரும் கைத்தட்டிக்கலாம்.
தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பல வகையில இருக்கும். ஆனா இன்னைக்கு அது நம்ம வாழ்க்கை முறையில எந்த வகையில நம்ம கொண்டு போறோம்ன்றது தான். ஐயா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அடுப்பில்லா சமையல், அன்பா சமைக்கலாமாங்க அப்படின்ற விஷயங்களை அவர் தகவலா சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வாழ்க்கை முறையில நமக்கு தேவைகள் என்ன, அந்த உணவை சார்ந்து நம்ம எப்படி நம்முடைய குடும்ப வாழ்வியல் முறையை கொண்டு போகணுன்றதுக்கான ஒரு கருத்தை தான் நான் பகிர்ந்துக்க போறேன். அனுபவ கருத்துன்னு சொல்லலாம். இப்ப அடுப்பில்லா சமையல், காலையில இருந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவல் வகையில காரம், இனிப்பு, காய்கறி கலவை சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அதன் அடிப்படையில முழு நேரமா உங்களால இது எடுத்துக்க முடியுமான்னும் போது ஒரு முதல் முறையில ஒரு தயக்கம், உடம்பு அதுக்கு ஒத்துக்காது, குழந்தைங்க ஒத்துக்கல, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய தொடர் வாழ்வியல்ல இருக்கக்கூடிய சில செயல்களை வந்து மாத்திக்கணும்னா உடனே அந்த மனசு வந்து நம்ம பேச்சு கேட்கவே கேட்காது. அதில் தான் நான் சொல்றது ஆரோக்கிய உணவுகள், அனைவருக்கும் ஆரோக்கிய உணவு அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போகணுன்றதுக்காக மிகப்பெரிய பயணம். அதில் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒன்று தான், நாம் தொடர்ந்து ஊர்தோறும் உணவு திருவிழாக்களை ஒரு மக்களுக்கு புரிதலை கொண்டு போய் சேர்க்கணும். விவசாயிகளையும் நம்முடைய ஒரு இயற்கை வாழ்வியலை ரொம்ப நேசிக்கிறவங்களையும் ஒன்று சேர்க்கணும்னா இந்த மாதிரியான திருவிழாக்கள்ல தான் அதை சரி பண்ண முடியும். அப்படின்றதுக்காக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த பயணத்தில் விவசாயிகள் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு இருக்கோம். பல பயணங்கள், அதில் இது ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம காலைச்சக்கரம் நிகழ்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். புதுமையாக வந்த நபர்களின் தகவலுக்காக தான் இந்த பகிர்வு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் நான் வந்து ஆரோக்கியமான உணவு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட நல்ல ஒரு தேடல் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். தேடல் தான். அதில் பார்த்தீங்கன்னா பல வகையில் குழப்பம். நமக்கு பிடிச்சிருந்தா கணவருக்கு, அது தாண்டி பிள்ளைங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காது. இப்படி தான் வந்து நம்ம அதை சரிவர இயக்க முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது இன்றைய சூழலில். நம்ம அதன் அடிப்படையில் என்ன மாதிரி நம்ம அது ரொம்ப எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அதுலேயே ஒரு விளையாட்டாகவும் கொண்டு போக முடியும் உணவு விஷயங்களை அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம முதல் தலைப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில்லா சமையல் பற்றி பேசுவோங்க. நம்முடைய இன்னைக்கு இந்த தளம்னே சொல்லலாம். இயற்கை வாழ்வியலில் மிகப்பெரிய பெயர் போன இந்த இடத்துல இன்னைக்கு தான் என்னுடைய காலடியுமே பதிஞ்சது. ரொம்ப வருஷமாக வரணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த இடத்துக்கு காலைச்சக்கரம் மூலமாக வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்போ முதல்ல நம்ம வந்து அடுப்பில்லா சமையல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி நம்ம 3 வேளை சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு இருக்குது. அது தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறையில் ஒரு மருத்துவம் சார்ந்து நம்ம கொண்டு போகிறோம். உடலில் வந்து நிறைய உபாதைகள் இருக்குது, கழிவுகள் தேக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு 48 நாள் இந்த மாதிரியான அடுப்பில்லா உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நோய்கள் குணமாகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அது உண்மையும் கூட. ஆனால் அதை புரிதலோடு ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். தவமாக செய்யணும். ஏதோ பிடிக்காம அது மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாம அது பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நோய் குணமாகும் கேட்டால் கண்டிப்பாக அது இல்லைங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னும் போது ஒரு வேளை உணவு நம்ம அடுப்பில் சமையல் எடுத்துக்கலாம். இல்லை வாரத்தில் 2 நாள் 3 நாட்கள் எடுத்துக்கலாம். நம்முடைய பேஷன் தான். ஆனால் குழந்தைங்களுக்கு அதை பற்றின ஒரு அறிவை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பழங்களை நறுக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஸ்நாக்ஸ். நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி தானே அவங்களுக்கு கொடுத்து வளர்த்துருப்போம். பழம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, இல்லாட்டி அவங்க ஒரு டயர்டாக இருக்கும்போது பழம் சாப்பிடுன்னு சொல்லுவோம். பட் அதை உணவாக சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியுமா உடனடியானா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பெரியவங்களாகிய நம்மளாலே வந்து அதை உடனடியாக ஏற்றுக்க முடியாது அந்த சூழல் தான். ஆனால் உடலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா உடம்பு கேட்கும், இதான் உன் உணவு அப்படின்ட்டு. அப்போ அது தானாகவே ஏற்றுக்கும். அதனால் இதை நீங்கள் வந்து ஒரு மருத்துவமாக எடுத்துக்கும் போது வேற, வாழ்வியலில் தினசரி குடும்பத்தில் நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னா தினசரி காலை உணவாவோ இல்லை வாரத்தில் 2 நாட்களோ நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது சுகமாக இருக்கும். நம்ம நிறைய உணவு வகைகளை தேடுவோம், ரெசிபிஸ். அப்போ நம்ம ஸ்பெஷலாக அது பண்ணும்போது இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அகிலா வந்துட்டு நம்ம நுங்கில் பண்ணக்கூடிய சமைக்காத உணவுகள் 2 பண்ணாங்க சரிங்களா. சர்பத் பண்ணாங்க, கொழுக்கட்டை பண்ணாங்க. அந்த மாதிரி ரொம்ப நம்ம நிறைய பண்ண முடியும், ஆயிரக்கணக்கில் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன சின்ன செயல்முறை தான். என்ன சொல்லுவாங்க,
தாளிப்புன்றது ஒன்று தான். ஒரு சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்குறோம், வேணா காஞ்ச மிளகாய் போடுறோம். அந்த மாதிரி ஒரு இல்லாட்டி வடகை மட்டும் போட்டு தாளிக்கிறோம். மெத்தட் ஒன்று தான், ஆனால் அதில் பல வகையான உணவுகளை நம்மளால செய்ய முடியுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம அடுப்பில் சமையலில் ஒரு 2-3 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய உணவுகளை நீங்களே வல்லுநர் ஆகிடலாம். அந்த மாதிரி தான். நான் அதுக்காக இப்போ ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான நுணுக்கங்களை நம்ம இந்த அடுப்பில் சமையலில் கற்றுக்கிட்டோம்னா உண்மையிலேயே நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட உணவு செய்ய முடியும். கரெக்டுங்களா? யார் வீட்டில் அடிக்கடி அடுப்பில் சமையல் செஞ்சு சாப்பிடுவீங்க? அங்கே வாய்ப்பு சிறப்பு. இப்போ அடுப்பில் சமையல்னாலே முதல்ல தேங்காய், பேரிச்சம்பழம், வாழைப்பழம். கரெக்டுங்களா? அதை நம்ம எதுவுமே செய்யணுன்றது கிடையாது. இந்த 307 ரூம்ல யார் இருக்கீங்க? சாவி உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபேன் ஓடலன்னு சொன்னீங்களா, பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. சரி, சாவி மட்டும் கொடுங்க. ஓகே. சரிங்க, கவனிக்கலாம். தேங்காய், பேரிச்சம்பழம், வாழைப்பழம் இந்த 3 வகையான உணவுகளை நம்ம அப்படியே எடுத்துப்போம். கரெக்டுங்களா? அதில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இயற்கை மருத்துவர்கள் சொல்ற தேங்காவை வந்து பீஸா இருக்கிறது நல்லா மென்று சாப்பிடணும். அந்த மென்று சாப்பிடும்போது ஒன்று வெல்லம் சேர்த்து சாப்பிடுவோம், இல்லாட்டி பேரிச்சம்பழமே சேர்த்து சாப்பிடலாம். அது ரொம்ப உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியும். அந்த தேங்காய் மெல்லும் போது ஒரு சக்கை இருக்கும். நம்ம கூட இந்த பழமோ இல்லாட்டி வெல்லமோ பனை வெல்லமோ சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவை இருக்கும். நம்மளால ஒரு அரை மணி தேங்காய் கூட சாப்பிட முடியும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த முறையில் சாப்பிடுங்க. அதே மாதிரி தான் வாழைப்பழம். இந்த 3மே நம்ம காலை நேர உணவுல நிச்சயமா எடுத்துக்கூடிய ஒன்று தான். அதை தாண்டி அதில் நிறைய உணவு வகைகள் இருக்கு. நீங்கள் கட் பண்ணிட்டு தேங்காவை துருவிட்டு ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி பண்றது, தேங்காய் வாழை பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் பண்றது, அது நம்ம மில்க் ஷேக் ரெசிபிஸ் பார்க்கும்போது சொல்றேன். அந்த மாதிரி நிறைய வகைகளை அதை நாம வந்து மெருகேற்றி சுவையூட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா எடுத்துப்பாங்க. நீங்க டெய்லி காலைல தேங்காய் பேரிச்சம்பழம் கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. மில்க் ஷேக்கு, ஸ்மூத்தி இந்த மாதிரி நம்ம அதில் எல்லாமே பண்ணலாம். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா முளை கட்டின தானியங்கள். முளைக்க வைக்கிறதுன்றது ஒரே ப்ராசஸ் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முளைச்சி தன்னை இனவிருத்திக்கு தயாராகக்கூடிய பச்சை பயிறு சீக்கிரமாக முளைச்சிடும். அதிகபட்சம் நீங்கள் அது 8 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் நல்ல பருத்தி துணியில் கட்டி வச்சிங்கன்னா ஒரு 6 மணி நேரத்தில் லேசான அந்த கரு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால பச்சை பயிறு, கம்பு, சோளம், அதை தாண்டி காராமணி, கருப்பு எள்ளு இந்த மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் முளைக்க வச்சு சாப்பிடலாம். இது வந்து அப்படியே எடுத்துக்கூடியதும் கூட. அதை தாண்டி அதில் தேங்காய் துருவலும் கொஞ்சமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, தேங்காய் பீஸ்லாம் கட் பண்ணி போட்டு செய்யலாம். கட் பண்ணி போடும்போது நம்ம இந்த முளை தானியங்களை மென்று சாப்பிடும்போது வர சுவை, அதை தாண்டி நாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல், மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி துருவல் போட்டு ஒரு கார நம்ம உயிரூட்டிய தானியங்களை சாப்பிடலாம். இல்லை குழந்தைங்களுக்கு அது பிடிக்குமான்னு கேட்டால் ரொம்ப குழந்தைங்க நான் பார்த்து விரும்பி சாப்பிட்ட தானியங்களில் கம்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. கம்பை முளைச்ச பிறகு நீங்கள் அதில் வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை இடித்து நல்லா கலந்து வச்சுட்டு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை எந்த குழந்தையுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவே நீங்கள் கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ முளைக்க வச்ச தானியங்களை இந்த மாதிரியாக உங்களால் கொடுக்க முடியும். இதில் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின தானிய பால். இப்போ பச்சை பயிர் எடுத்துக்கிறீங்கன்னா முளைச்சி வந்துருச்சு. அதை வந்து மிக்சியில் 1 to 3 மெத்தடில் அரைச்சி பால் எடுத்து அதில் தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்து நாட்டு சக்கரை, பனங்கற்பட்டி, பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் சுவைக்கு ஏதாச்சும் ஒன்று சேர்த்து கொடுத்து பாருங்க. அது ஒரு மில்க் ஷேக் கண்டென்ட்டாக அவங்கள ஈஸியாக அவங்களால எடுத்து வச்சுக்கோ சாப்பிட முடியும். அப்போ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா தேங்காய், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், முளை தானியங்கள்ல இப்போ நான் சொன்ன ரெசிபிஸ் வச்சு எத்தனை பண்ணலாம் நினைக்கிறீங்கம்மா? நீங்கள் சொல்லுங்கள், தோராயமாக சொல்லுங்களேன். இன்னும் வச்சு எத்தனை பண்ணலாங்க? இப்போ சொன்ன இல்லைங்களா, அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம், பால் எடுத்து பண்ணலாம், எல்லாம் ஆர்வமாக கேட்டிருக்கீங்களா? அப்போ தான் கொஞ்சம் இன்னும் நல்லா அடுத்த கட்டமாக நிறைய பேச முடியும். எத்தனை ரெசிபி பண்ணலாம்? இப்போ தேங்காய், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், முளை தானியங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன். காரம் பண்ணலாம், இனிப்பு பண்ணலாம், மில்க் ஷேக் பண்ணலாம், ஸ்மூத்தி பண்ணலாம் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா, எத்தனை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். சிறப்புங்க, மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட உணவுகளை இந்த உணவு இந்த தானியங்கள் வச்சு பண்ண முடியும். சரிங்களா? அதை விரிவா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கான நேரம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாட்டு காய்கறிகள் பசுங்கலவை. இன்னைக்கு காய்கறி பசுங்கலவை அப்படின்னா கண்டிப்பா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். நாட்டு காய்கறிகள் கொஞ்சம் தேடி வாங்குங்க. அது ஆர்கானிக் இல்லையா அப்படின்றத தாண்டி கொஞ்சம் தேடல் மெனக்கெடல இருந்தா கண்டிப்பா கிடைக்குதுங்க. இப்போ பசுங்கலவைனால இப்ப கேரட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, அது நல்லதுதான், கண்ணுக்கு நல்லது. அதை தாண்டி பீர்க்கங்காய், புடலங்காய், சொரைக்காய், கொத்தவரை, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, இந்த மாதிரி அதிகபட்சமா இதுக்கு ரசாயனம் சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரியான காய்கறிகள்ல பசுங்கலவை செய்யறது ரொம்ப சிறப்பு. இந்த மெத்தட் இதை 3 வகையா பண்ணலாம். சரிங்களா? இப்ப பசுங்கலவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏதாச்சும் காய்கறி எடுத்துக்கோங்க. நான் உதாரணமா பாத்தீங்கன்னா சுரைக்காய் சொல்றேன். நாட்டு சுரைக்காயில பாத்தீங்கன்னா குண்டு சொரை, சிட்டு சொரை, நீல சொரை, மயில் கழுத்து சுரை, இந்த மாதிரி நிறைய நாட்டு ரகங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க அதுல ஏதாச்சும் ஒரு வகையான சுரைக்காய் எடுத்துடுறீங்க. பிஞ்சு சுரைக்காவா இருந்தா தோல் சீவ வேண்டாம். கொஞ்சம் அதை முத்திருச்சுன்னா தோல் சீவிட்டு உள்ள இருக்கக்கூடிய விதைகளையும் முத்தனை விதைகளா இருந்தா நீக்கிட்டு நம்ம அதை பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? கட் பண்ண உடனே இப்ப நமக்கு அது ஒரு கேள்வி ஒண்ணு, இல்ல கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணக்கூடாதுங்களே அப்படின்னு கேட்குறோம். பட் நம்ம வீட்டுல விளைஞ்சிருக்கு, நமக்கு தெரிஞ்ச தோட்டத்துல விளைஞ்சிருக்குன்னா நம்ம கண்டிப்பா அதை வாஷ்லாம் பண்ண வேண்டாம். அது ஏதோ மார்க்கெட்ல போய் வாங்கியிருக்கோம், அது ரசாயனம் கலந்துருக்குமான்னு டவுட் இருந்தா நீங்க அதுல மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்பவுமே நமக்கு மார்க்கெட்ல இருந்து வந்து காய்கறியை மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சிடணும். சரிங்களா? ஸோ கழுவி வச்சதுக்கு அப்புறமா அதுல உப்பு, எலுமிச்சை சாறு போட்டு பெசரி வைக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அந்த ஈரத்திலேயே பெசரி வச்சுட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி நம்ம அந்த தண்ணியிலே லேசா வெந்த மாதிரியான அந்த சூழலுக்கு மாறும். அதுல தேங்காய் துருவல், மிளகுத்தூள், சீரகத்தூள், பொடியா நறுக்கின கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு அது ஒரு ஃப்ளேவர். இதுதான் இதுல இந்த பசுங்கலவையில ஒரு மெத்தடு. நீங்க இதுலயே கொஞ்சம் முளைக்க வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அதுலயே பாத்தீங்கன்னா முளை தானியம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, பச்சை பயிறு, காராமணி, அதுல நீங்க 2 ஸ்பூன் சேர்த்துட்டீங்கன்னா அது வேற கலர்ல வேற மெத்தட்ல குழந்தைங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சுவைச்சும் சாப்பிடுவாங்க. இதுல நீங்க தேங்காய் துருவல் மட்டும் தான் சேர்த்திருக்கீங்க, மிளகுத்தூள், சீரகத்தூள். இதுல உங்களுக்கு கலர்ஃபுல்லா வேணும், குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா கேரட் துருவலை துருவி நீங்க மேல தூவிக்கலாம். கொஞ்சமா இஞ்சி சாறு. என்னுடைய அனுபவ கருத்துல நான் சமைக்காத உணவுல வெங்காயம் சேர்த்த மாட்டேன். இஞ்சி சாறு சேர்ப்போம், பூண்டு சேர்க்கக்கூடாது பச்சையா. வெங்காயத்தை வதக்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் அடிப்படையில செஞ்சுட்டு இருக்கோம். அதை நீங்க முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த பசங்கலவையில இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ரெசிபி. அதை தாண்டி இன்னொரு ரெசிபி பார்த்தீங்கன்னா, தேங்காவையும் சீரகத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதே இதுல நீங்க தேங்காய் துருவல் சேர்க்காம இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பசுமையாவே அது ஒரு வகையான கூட்டு. ஃபர்ஸ்ட் பண்ணது பசும் பொரியல், இது தேங்காவையும் சீரகம் வச்சு பண்ணீங்கன்னா இது ஒரு கூட்டு. அதே தான் மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி சாறு. இஞ்சி பேஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா அந்த சுவை மாறிடும். இஞ்சியை இடிச்சிட்டு சாறு எடுக்கணும். அந்த பசுமையா பண்ணக்கூடிய உணவுல எந்த அளவுக்கு நுணுக்கத்தையும் நம்மளுடைய கைவண்ணத்தையும் பண்றோமோ அப்பதான் அதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நறுக்கிற அந்த வடிவம் கூட ஒரே மாதிரி இருக்கணும், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கணும்ன்றதுக்காக சொல்ல வரல. அது நல்லா மென்னு சாப்பிட கரெக்டா இருக்கும். அதாண்டி இன்னொரு மெத்தடுங்க, வேர்க்கடலை பொடி. வறுத்த வேர்க்கடலை தான் இதுல நாங்க யூஸ் பண்ணுவோம். பச்சை காய்கறி தான், வேர்க்கடலையை வறுத்துட்டு அதுல காஞ்ச மிளகாய், பசும் பொரியல்ல காஞ்ச மிளகாய் சேர்க்க மாட்டோம், மிளகு தான் சேர்ப்போம். இது 3rd ஆப்ஷன். அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க மத்தியான உணவுல அவல் சமைக்காம சாப்பிடும்போது இந்த ஒரு ப்ராசஸ்ல மிளகு வேணுன்றவங்க மிளகு மட்டும் பயன்படுத்திக்கலாம். காஞ்ச மிளகாய் விரும்புறவங்க நீங்க அந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு இந்த கலவையில போட்டு சாப்பிடலாங்க. இது காய்கறி பசும் கலவையில செய்யக்கூடிய ரெசிபிஸ். இதுல குறிப்பா வெள்ளை பூசணிக்கால இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம். அது வெள்ளை பூசணிக்காவானே தெரியாது. நீங்க இதுல கேரட் எல்லாம் துருவி போட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா
அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணி இதெல்லாமே ரொம்ப இதில் சுவையாக இருக்கக்கூடிய ஒரு வகை தான் இதுதாங்க. இந்த மாதிரியான உணவு வகையில் நீங்கள் பசுங்கலவை செஞ்சு சாப்பிடலாம். புளிப்புக்கு லேசாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் மாங்காய் துருவல் கொஞ்சமாக நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். துருவியாக சேர்க்கலாம். மாங்காவை தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சமாக சேர்த்து அது பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா அது ஒரு கிரேவி மெத்தடுக்கு வந்துடும். சரிங்களா? இது வந்து பசுங்கலவை செய்யக்கூடிய வகைகள். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது அவல் வகைகள். இன்னைக்கு நம்ம சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல். நம்ம கொழுக்கட்டையுமே வெள்ளை அவலில் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் போனோம்னா வெள்ளை அவல், சிகப்பு அவல், 2 வகையான அவல் இருக்கும். அவளோட பேர்லாம் இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டில் அதான் நிலவரம். ஆனால் இயற்கை விவசாய சந்தையில் போய் தேடி வாங்கினோம்னா கடன் சம்பா அவல், ஆத்தூர் கிச்சடி அவல், தூய மல்லி அவல் அப்படின்னு பாரம்பரிய நெல் ரகங்களில் பண்ணக்கூடிய அவல் வகைகளை கொஞ்சம் தேடி வாங்குங்க. அதே மாதிரி தான் சிகப்பு ரக அவலில் மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், குள்ளங்கார், சித்திரைக்கார் இந்த மாதிரியான நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள் தயாரிக்கக்கூடிய அவல் வகைகளை தேடி வாங்குங்க. அதில் பண்ணக்கூடிய உணவு வகைகளை ஒரு 3 விதமாக சொல்கிறேங்க. முதல் விதம் எல்லாருக்குமே பிடிச்ச புட்டு. ஏன்னா நம்ம நிறைய பேர் காலச்சக்கரம் நிகழ்ச்சியில் வரவங்களுக்கு தொடர்ந்து இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. புதுமையாக வந்தவங்களுக்கும் இது ஒரு லேர்னிங்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம இதை பகிர்ந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அவலில் புட்டு, அது சிகப்பு அவலாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பு கவுனி அவலாக இருந்தாலும் சரி, மெத்தட் இதுதான். புட்டுனாலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பண்ண மாதிரி தான். அது கொஞ்சம் ரவை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதை இன்னும் ஒரு கோதுமை ரவை அளவுக்கு உடச்சிக்கணும். அவல் சுத்தமாக இருக்கணும். உள்ள உமியும் நெல்லோ தூசியோ இருக்கக்கூடாது. சுத்தம் பண்ணிக்கணும். ஏன்னா புட்டுக்கு பயன்படுத்தும் போது நம்ம வாஷ் பண்ண மாட்டோம். அப்படியே நேரடியாக பயன்படுத்துறதுனால அவலை வந்து ரவை மாதிரி உடைச்சிட்டு, அதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். உடைச்சி வச்சுட்டிங்கன்னா அதில் லேசாக உப்பு தண்ணி, ஸ்வீட்டுக்கு சேர்க்கக்கூடிய உப்பு தண்ணி போட்டு பெசரி வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது நல்லா ஒரு பூ போல் புட்டு பதத்துக்கு வந்துடும். அதிகபட்சம் ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிடத்துக்குள்ள. அதில் நாம் நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு இன்னும் நம்ம தேவைன்னா கருப்பு விதையுடன் கூடிய திராட்சை, முந்திரி இதெல்லாம் நம்ம தேவைன்னா நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஆனால் புட்டுனா இது மட்டும்தான். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கும் போது சேர்த்து தெளித்து கொழுக்கட்டையாக பிடிச்சி கொழுக்கட்டையாக பண்ணிக்கலாம். அது இனிப்பு கொழுக்கட்டை. அந்த ஃப்ளேவரில் நீங்கள் பீட்ரூட் துருவி போட்டுக்கலாம், கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். ஆனால் கேரட் துருவல், பீட்ரூட் துருவல் எப்போ சேர்க்கணும்னா புட்டு வந்து உப்பு தண்ணி போட்டு பெசறோம் இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டார்க்காக அதனுடைய இதுவெல்லாம் இறங்கி, சாறுலாம் இறங்கி ரொம்ப சுவையாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மெத்தடை நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து இனிப்பில் பண்ணக்கூடிய புட்டு கொழுக்கட்டை வகைகள். அதுலேயே வந்து கார கொழுக்கட்டை பண்ணுறோன்னா கேரட் துருவல் இல்லை சுரைக்காய் துருவல், வாழைக்காவை துருவி போடலாம். என்னென்ன நாட்டு காய்களை துருவில் வச்சுக்கலாம். அதில் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி சாறு இதே தான் நம்ம பசங்கலவைக்கு சொன்னோம் இல்லைங்களா, அதை தாண்டி வேறு ஃபார்முலா வந்து பெருசாக மாற்றம் இருக்காது. அந்த பேஸ் தான். கார இது பண்ண கார கொழுக்கட்டை, கார புட்டு. நீங்கள் இது வெள்ளை ரகம், சிகப்பு, கருப்பு கவுனி அவல் இதில் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். இப்போ குறிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க சிறுதானிய அவல் வகைகள் வந்திருக்கு. கம்பு அவல், ராகி அவல், நம்முடைய வரகு, சாமை, திணை எல்லாத்துலேயுமே இப்போ அவல் வந்திருக்கு. ஏன் கொள்ளில் கூட அவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் இந்த முறையில் செஞ்சு சாப்பிட முடியும். நம்ம பண்ணுறது என்னென்னா அவல்னா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவோம், இல்லை நம்ம மாட்டுப்பால் ஊற்றி நாட்டுச்சக்கரை போட்டு சாப்பிட்றோன்ற பேஸில் தான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். அது தாண்டி அவலில் இவ்வளோ வகைகளை நம்ம வந்து சுவையாக செய்ய முடியும். அதை தாண்டி நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு நிலையில் சிகப்பவல், வெள்ளவல் இருக்கும். அதுவும் ஒரு வகை தான். பட் ஆனால் என்ன அரிசின்றது நமக்கு தெரியாது. அதனால பாரம்பரியமான அவல் வகைகளை தேடி வாங்குறது உங்களுடைய பொறுப்பு. சரிங்களா? உடனே எங்கே கிடைக்குதுங்க மேம், நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு தேடுங்க. உங்கள் பகுதியில் உங்களுடைய பகுதியில் கண்டிப்பாக ஒரு இயற்கை விவசாயி ஏதோ ஒரு மூலையில் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அது தேட வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு. அதனால தேடுங்க. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவல் புட்டு நம்ம பேசணும், கொழுக்கட்டை அதில் பண்ணலாம். அதிலே பிடிச்சோம்னா லட்டு. இதை தாண்டி எதுவும் இல்லை. சுக்கு எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு ஜீரணத்தன்மைக்காக. எல்லாம் பசுமையாக இப்போ தேங்காய்னா ஜீரணம் ஆகாது குழந்தைங்களுக்குன்னு சொல்லுவீங்க. அதே மென்று சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜீரணம் ஆகும். அதை தாண்டி சுக்கு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதை நம்ம வந்து வச்சுப்போம். சரிங்களா? தூக்கம் வந்தால் விழிச்சிக்கலாம், இல்லாட்டி வேறு பிரேக் எடுத்துக்கலாம். நிறைய பேர் தூங்குறோன்னு நினைக்கிறேன்.
சரிங்க, ஓகே. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவல்ல வந்து நம்ம ரவை மாதிரி உடைச்ச இந்த மெத்தட்ல இவ்வளோ வகைகளை செய்ய முடியும். அவல்ல வந்து புட்டு, கொழுக்கட்டை, லட்டு இந்த இதெல்லாம் பண்றோம். அது தாண்டி நம்ம பண்ணிட்டோம், அவல்ல வந்து ரவையா பண்ணிட்டோம் சரிங்களா. அதுல ஈஸியா அப்படியே கொஞ்சம் சமைச்ச உணவுக்கு தாண்டி இப்ப சமைக்காத உணவுல கேசரி பண்ணுவோம். சரி, புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதம், கேசரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உப்பு தண்ணி போட்டு பெசரி வைக்கும் போதே கொஞ்சம் தேங்காய் பாலை சேர்த்து கொஞ்சம் தளர ஊற வச்சிடணும். தேங்காய் பால் சேர்த்து தளர கொஞ்சம் ஊறுறதுக்கு அப்புறமா நாட்டு சர்க்கரை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணும்போது அதை நம்ம மிக்ஸ் பண்ண முடியல. நாட்டு சர்க்கரைக்குள்ள வந்து ஒரு குட்டி குட்டியா அந்த வெல்லம் இருக்கும் இல்லைங்களா, அதை மிக்சியில ரிவர்ஸ் அடிச்சிங்கன்னா ரொம்ப பொடியாயிடும். நீங்க இந்த மாதிரி புட்டு செய்யும் போது ஜலிச்சு எடுத்துக்கலாம் தனியா, அந்த கட்டி கட்டியா இருக்கிறத எடுத்து நீங்க மூலிகை டீ போடுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ரவையை நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அந்த மாதிரி எதுனா ஒரு கம்ப்ளைண்ட் கூட நம்ம குழந்தைங்க அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, பிடிக்காது. அப்படியே அவங்களுக்கு எப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரசன்டேஷன் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து பாருங்க. நீங்க சமைச்சிங்களா சமைக்கலையா அதெல்லாம் கிடையாது, அது பிரசன்டேஷன் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பண்ற அந்த மெத்தட் தான். அப்ப அந்த கேசரியில கொஞ்சம் நீங்க நல்லா மெல்ட்டா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து ஊற வச்சுட்டு, இந்த நாட்டு சர்க்கரை ரொம்ப துகலா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். நீங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கேசரி இல்லையா, அதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டு மா, பலா, வாழை இல்லாட்டி வெறும் அன்னாச்சி பழம் இந்த மாதிரி பழத்தை கொஞ்சம் துருவி சேர்த்துட்டீங்கன்னா அவல் பழ கேசரி. இதுல நீங்க வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் நீங்க பச்சையாவே சேர்த்துக்கலாம். மிக்சிங் தான், அந்த மிக்ஸ் பண்ற மெத்தடு தான். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நாளைக்கு வந்து ஒரு 1/2 hour மட்டும் ப்ராக்டிக்கல் செக்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நேரம் கண்டிப்பா அதுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்க கொஞ்சம் விவரமா பேசிடுங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கல் செக்ஷன்ல ஒரு 2 ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு எவ்வளவு ரெசிபி பண்ணீங்க செய்ய போறீங்க. நான் செய்ய போறது இல்லை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மொத்தம் நீங்க தான் செஞ்சீங்க, மேடம் செய்யவே இல்லை. ஓகேங்களா? இல்ல ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்க செய்யும் போது இது பாசிபிள் டேஸ்ட் பார்த்துருவீங்க. அப்போ உங்களுக்கு கேசரி எப்படி பண்றது, புட்டு எப்படி பண்றது, பதங்களை நீங்க பார்த்துட்டீங்கனாலே போதும். பதம் இல்லாம நாங்க என்னதான் யூடியூப்ல கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஆன்லைன்ல கிளாஸ், இப்போ இது வந்து ஜஸ்ட் நாலேஜுக்காக தான் நம்ம அதை ஷேர் பண்றோம். பட் நம்ம நாளைக்கு ஒரு 1/2 hour ப்ராக்டிக்கல் செக்ஷன் வச்சுப்போங்க சரிங்களா. அப்ப இதுதாங்க கேசரி மெத்தட். இந்த கேசரி இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு நீங்க ரொம்ப வடிவமைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு கேக் வந்து ஆர்கானிக்கா பண்ணோம் அப்படின்னு தற்சார்பு வாழ்வில் இருக்கிறவங்க எல்லாம் நாங்க முயற்சி பண்ணும்போது இதே மெத்தட்ல ஹைட்டா பண்ணிட்டு அதுல சுத்தி பழங்களை டிசைன் பண்ணிட்டு முந்திரி, பாதாம்லாம் நிக்க வச்சிட்டோம்னா கேக் வெட்டி கொண்டாடுவோம். இந்த கேசரி மெத்தட்ல கொஞ்சம் நல்லா சாஃப்டா பண்ணி ஷேப் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ஒயிட், செகண்ட் லேயர் ரெட், தேர்ட் லேயர் பிளாக் இந்த மாதிரிலாம் வச்சு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா பண்ண முடியும். இது வந்து ஈஸி மெத்தட் தான். அந்த தட்டுறது, பிசையறது, அரைக்கிறது, பதமா போறது மட்டும்தான் இந்த அடுப்பில சமையல் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள். இப்ப அவல்ல வந்து புட்டு, கொழுக்கட்டை, லட்டு, கேசரி இதெல்லாம் எப்படி பண்றதுங்க. அது தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம எங்க போயிட்டோம்னா சாதம் வகைகள், தேங்காய் சாதம், புதினா சாதம், மாங்காய் சாதம் இந்த மாதிரி வருது இல்லைங்களா. அதுக்கு வெண்மை நிற அவல்லாம் ரொம்ப ஷூட் ஆகுது. சிகப்பு அவல்ல வந்து பார்க்கும்போது அது ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கும்போது யாருமே விரும்பி சாப்பிட்றதில்ல. அதனாலதான் அது புட்டுக்கு, கொழுக்கட்டைக்கு இதெல்லாம் அதை பயன்படுத்துங்க. சாதமா செய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் வெண்மை நிற அவலை பயன்படுத்துங்க. வெண்மை நிற அதே தான், சுத்தம் பண்ணிட்டு அதை உடைக்கலாம் வேண்டாம், முழுமையா நீங்க அதை வந்து நல்லா அலசிட்டு நீங்க எந்த அவல் எடுத்தாலும் கண்டிப்பா டஸ்ட் இல்லாம இருக்காது. ஏன்னா அது வரதே வந்து உமில இருந்து தான். அப்புறம் நம்ம கடைக்காரங்களை திட்டிட்டு இருக்க வேண்டாம், அதை நம்ம சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். நம்ம ஆக்சுவலி ஒரு விவசாயியாவும் அதை ஒரு நம்ம தயாரிக்கிறவங்க இருந்தோம்னா நம்ம யாருமே குறை சொல்ல மாட்டோம். அதனுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சு நம்ம ஏத்துப்போம் சரிங்களா. அதுக்கு குறிப்பும் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அப்ப நீங்க நல்லா அலசிட்டீங்க. நீங்க ஒரு 200 கிராம் தான் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அது நீங்க அந்த அலசின தண்ணியிலேயே தட்டு போட்டு 3 நாளே ஊறிடும். நீங்க அடிஷனல் தண்ணியே சேர்க்க வேண்டாம், ஏன்னா கம்மியான அளவு தான் அது. நீங்க வாஷ் பண்ற அந்த தண்ணியிலே வந்து ஊறிடும். பெரும்பாலும் நாங்கள் போன வருஷம் பிடிச்ச மழை தண்ணி தான். இந்த வருஷம் மழை தண்ணி காலி ஆகிறதுக்கும் மறுநாள் மழை வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. நம்ம இயற்கை நம்மனா கண்டிப்பாக தண்ணி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். உண்மையிலேயே எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாங்கள் இந்த மாதிரி அவல் சமைக்கிறதுக்கு வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பாரம்பரியமாக செய்யும் போது மழை தண்ணி பயன்படுத்துவோம். அதுக்குன்னு டேங்க்லாம் கட்டல, ஓப்பனில் பிடிக்கிறது தான். அதிகபட்சம் ஒரு 500 லிட்டர் தண்ணி சேகரிச்சோம்னா 1 வருஷத்துக்கு வருது. அதில் பண்ணும்போது இன்னும் சுவையுமே ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் அதில் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெண்மை நிற அவலை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம ஆல்ரெடி அதே ஸ்லோகம் தான், மிளகுத்தூள், சீரகத்தூள்,
தேங்காய் துருவல், இஞ்சி சாறு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தேங்காய் பூவை நிறைய போட்டிங்கன்னா தேங்காய் சாதம். இந்த மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாங்காய் சாதம் பண்ணுறீங்கன்னா மாங்காய் துருவலில் நம்ம பசு மஞ்சள் பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போ நம்ம அடுப்பில் சமையல் பண்ணுறோம் அப்படின்னா பசு மஞ்சள் ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய வேக வச்ச மஞ்சளை காட்டிலும் பசு மஞ்சளை பயன்படுத்துங்க. அப்போ அந்த பசு மஞ்சளில் அந்த மாங்காய் துருவலையும் உப்பையும் போட்டு நல்லா பெசரிட்டு அந்த மிக்சிங்கை நீங்கள் அவலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் துருவல் போடக்கூடாது. மாங்காய் சாதம், நெல்லிக்காய் சாதம்லாம் பண்ணும்போது தேங்காய் துருவல் பயன்படுத்தாமல் கொஞ்சம் ஊற வச்ச வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாவே வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி வகைகளை ஒரு வெள்ளை அரிசி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மெத்தடுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இந்த அடுப்பில் சமையலில் வந்து நீங்கள் சமைக்க முடியும். அடுத்தது நான் எப்படிங்க புதினா சாதம், வல்லாரை சாதம்லாம் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் வரும். க்ரீன் ரைஸ் பார்த்தீங்கன்னா புதினா, இஞ்சி, அது மட்டும் தாங்க. புதினா இஞ்சியை வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறீங்க. அரைச்சிட்டு அதில் சாறு எடுத்துட்டு நம்ம உப்பு தண்ணி போட்டு அவலில் பெசரும் போது வேக வைக்கிறோம், மாற்றி சொல்லுங்கள், ஊற வைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த புதினா சாறில் போட்டு ஊற வைக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த கொஞ்ச நேரம் அதே மாதிரி அது ஊறத்துக்கு முன்னே நீங்கள் அந்த க்ரீன் கலர் அந்த தண்ணியை போட்டிங்கன்னா உடனே ஊறாது. அது ஒரு கொஞ்ச நேரம் ஊறதுக்கு அப்புறமா இந்த நீங்கள் புழிஞ்ச இந்த சாறை எடுத்து ஊற்றுனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த க்ரீனிஷுக்கு அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த ஊற வைக்கிற தன்மையை நம்ம நாளைக்கு கண்டிப்பாக கிளாஸில் பார்ப்போம். அந்த ஊற வைக்கிற அந்த பதம் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த பக்குவம் எல்லாமே இதில் நம்ம செய்கிற விஷயங்கள் தான். மற்றபடி அடுப்பில் சமையல வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு 100 பேருக்குனாலுமே நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் ஈஸியாக இந்த குக்கிங்கை நம்ம பண்ண முடியுன்றது கண்டிப்பாக அதுக்கு மாற்று கருத்தில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த மெத்தடில் பண்ணிவிட்டு அதுலேயுமே இதே மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி சாறு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சிலர் வந்து பச்சை மிளகாய் பயன்படுத்துகிறவங்க இந்த புதினாவை அரைக்கும் போது பச்சை மிளகாய் பயன்படுத்துவாங்க. நம்ம இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம்லாம் வந்து பச்சை மிளகாய் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. விவசாயிகள் பெரும்பாலும் பச்சை மிளகாய் தான் அதிகமாக சாப்பிடும். அந்த காரத்தன்மை தான் அவங்க உடம்புல வந்து அந்த நெருப்பு சக்தியை அதிகமாக்கி பண்ணுதுன்றது அவங்களுடைய கணிப்பில் சொல்லி அதை பண்ணுறாங்க. ஒரு ஐயா இருக்கார், வின்சென்ட் ஐயான்ட்டு ஒரு ஐயா. டெய்லி காலைல 3 பச்சை மிளகாய் சாப்பிட்டு நிலத்துக்கு போவார். கஞ்சிக்கு கூட இல்லை, வெறுமனே சாப்பிட்டு எனர்ஜி வருதுன்றாரு. உண்மையிலே எங்களுக்கு பார்க்கும்போது முதல்ல ரொம்ப இப்படி இதெல்லாம் நினச்சேன் நானுமே ஆரம்ப நிலையில். அதில் ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்றது அவங்களுடைய ஒரு உடம்பு சார்ந்து தெரிஞ்சது. அப்புறம் நானும் கொஞ்சம் அதில் சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம நெருப்பு சக்தி அதிகமாகிறத உணர முடியுது. அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமை நம்ம வல்லாரை பயன்படுத்தலாம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பொன்னாங்கண்ணி சாறு இந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த அவலில் இந்த க்ரீன் சாதம், குழந்தைங்களுக்கு வந்து க்ரீன் சாதம், ரெட் சாதம் இப்படி தான், க்ரீன் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லி கொடுக்கறது. ஸோ அந்த முறையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தலாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை ரசம். இப்போ என்னென்ன பார்த்தோங்க, ரொம்ப பேசிகிட்டே இருக்கும். தேங்காய், வாழைப்பழம், பேரிச்சம்பழம் பார்த்தோம். அடுத்த முளை தானியங்கள் எப்படி நம்ம சுவையாக சமைக்கிறதுன்னு பார்த்தோம். காய்கறி பசங்கலவை பார்த்துருக்கோம். அதை தாண்டி வெள்ளை ரகவல், சிகப்பு ரகவல், புட்டு, கொழுக்கட்டை இந்த பேஸ்லேயும் சாப்பாடு எப்படி செய்யணும், அதில் காராவல் அதெல்லாம் பார்த்துட்டு புதினா க்ரீன் சந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு ரசத்தோடு சொல்லி அடுப்பில் சமையலை முடிச்சிடலாம். சரிங்களா? அப்புறம் நிறைய இருக்குது. பசுமை ரசம் அப்படின்னும் போது 2 வகையில் சிலர் வந்து புளி சேர்த்துப்பாங்க. பச்சை புளியங்காய் ரசம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரசம், கொடம்புளியில் பச்சை ரசம், இல்லாட்டி வெறுமனே எலுமிச்சை பழத்தில் ரசம், இந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணலாம். அது உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கணும். உதாரணத்துக்கு எலுமிச்சை ரசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலுமிச்சை பழச்சாறில் நம்ம இதே கரைசல் தான், மிளகுத்தூள், நம்ம மிளகு சீரகம் இடிச்சு போகலைங்களா பூண்டு வச்சு. இந்த பசுமை ரசத்தில் நீங்கள் பூண்டு பயன்படுத்துறது வந்து உங்களுடைய விருப்பம். வெறும் இஞ்சி மட்டும் பண்ணாலும் ரசம் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே பயன்படுத்துங்க. ஆனால் கண்டிப்பாக இதை உப்பு மஞ்சள் போட்ட அந்த இதில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. இல்லை இயற்கை முறையில் விளைஞ்சது தான் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்களால் இந்த அடுப்பில்லா சமையல் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம அதை சாதாரணமாக அதை எடுத்துக்க முடியாது, ரொம்ப கவனித்து பண்ணணும். அதுக்கு பேசாமல் நம்ம ஒரு ஆவி கட்டியே சாப்பிட்டுடலாம். அந்த ஆவி கட்டும்போது அதுக்கு நச்சுக்கள் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதன் அடிப்படையில். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். இந்த முறையில் நீங்கள் ரசத்தை கரைச்சிட்டு பசு மஞ்சள் போட்டு நீங்கள் கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா முடிஞ்சுது.
இதுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அடுப்பில் சமையல் பண்ணும்போது இந்து உப்பு பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குறைபாடுகள் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்து உப்பு பயன்படுத்தலாம். இல்லை நீங்கள் ஆஷுஷுவல் நீங்கள் எப்பவும் போல் கடல் உப்பு அதில் வரக்கூடிய நீங்கள் வீட்டில் நீங்களே அதை தூள் உப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த முறையில் நீங்கள் பசுமை ரசம் வச்சுக்கலாங்க. இப்போ மாங்காய் ரசம் நாங்கள் எப்படி வைப்போன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மாங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு வருது இல்லைங்களா, இந்த அந்த ஸ்டீல் வடிகட்டி வரும், அதில் பண்ணும்போது அந்த தொக்குலாம் கொஞ்சம் லைட்டாக ஃபில்டர் ஆகிடும். ஜூஸ் மட்டும் நல்லா அலசி எடுத்துட்டு நீங்கள் அதில் வந்து தக்காளி ஆஷுஷுவல் நம்ம பண்ணக்கூடிய இந்த ரசம் செய்யக்கூடிய பேஸ் நீங்கள் கரைச்சி விட்டுட்டீங்கனாலே அது ரெடி. பச்சை புளியங்கும் அதே தான். பச்சை புளியங்க இடிச்சிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு அந்த சீசனில் ரொம்பவே அதை லைக் பண்ணுவாங்க. தாளிப்பு இல்லாமல் அந்த ரசம் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது. ஏன்னா அது அதனுடைய தன்மை வேறு. அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுமே கவனித்து சுத்தம் பண்ணி பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்போ அடுப்பிலா சமையலில் வந்து இத்தனை வகையான உணவுகள் பேசுனதில் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம அவல் சார்ந்து கொஞ்சம் காய்கறி ரெசிபிஸ் வந்து வாய்ப்பு இருக்கும் பட்சம் நாளைக்கு செஞ்சு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். மகிழ்ச்சி. இப்போ சொன்னதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம ஆரோக்கிய சமையலுக்கு அடுத்ததாக போவோங்க. இப்போ பேசுனது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். புரியலம்மா? பிரியாணிங்களா? பண்ணலாங்க. வெள்ளை அவல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சம்பா அவல் மெலிசா வருங்க. சீரக சம்பா அவல் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு சுவையா. அவல் வாங்கும்போது தேர்ந்தெடுத்து வாங்குங்க. அதை இதே போல் தான் ஊற வச்சுட்டு தேங்காய் பாலில் ஊற வைக்கணும். தேங்காய் பாலில் ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறாதீங்க. வெறும் இஞ்சியை சாறு எடுத்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி நம்ம வீட்லேயே அரைச்சிருக்கணும். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் நீங்கள் கேட்டுக்கோங்க, ரெசிபி இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி பிரியாணி மசாலா அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கரம் மசாலா வீட்டில் அரைச்சதாக இருக்கணும். கடையில் வாங்கிறது நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி சாப்பிடாதீங்க. அந்த கரம் மசாலா நம்ம பச்சையாக நறுக்குன தக்காளி மட்டும், நான் வெங்காயம் சேர்த்த வேணான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தக்காளி மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு புதினா தழை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்படுற காய்கறியை பொடியாக கட் பண்ணிவிட்டு லெமன் சாறு போட்டிங்கன்னா பிரியாணி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் அந்த பிரியாணி மாதிரிலாம் இருக்காது. இயற்கை பிரியாணினா இப்படி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் சொல்லுவாங்க, வல்லார பசுமை சட்னி அதெல்லாம் வச்சு சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடி நீங்களே வெள்ளரிக்காய் இந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு பண்ணுறேன் தயிர் பச்சடிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம சமைக்கிற உணவு போகும்போது சொல்கிறேன், நிறைய டிப்ஸ் இருக்குது. அவலில் நிறைய பண்ணலாம், சமைக்கிற உணவில் இதோட அதிகமாக பண்ண முடியும் சொல்கிறேங்க. என்ன டவுட் வேறுங்க? இந்த மிக்சிங் தாம்மா நான் சொன்ன அதே மாதிரி தான். இஞ்சி வந்து சாறு மாதிரி போடுங்க, இல்லாட்டி துருவிட்டு கூட நல்லா இந்த ஃபைனாக துருவுறோம் இல்லைங்களா, அந்த குட்டி துருவல் வரும் பாருங்கள், அதில் துருவிட்டு போட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாறு எடுக்காமல். நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். உங்களுக்கு அது கேரட் பீன்ஸ் எல்லாம் வேணும்னா இங்கே துருவி போடாதீங்க, பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு எலுமிச்சை சாறுலாம் நீங்கள் சேர்த்துன்னு நல்லா அந்த ஃப்ளேவர். அந்த கொத்தமல்லி தழை புதினா தழை வந்து பொடியாக கட் பண்ணணும். கரம் மசாலா சேர்க்கணும். சாம்பாருங்களா? நான் அதை அவ்வளோவா ரெஃபர் பண்ணது இல்லைங்க. அதில் அந்த பருப்புலாம் போட்டுலாம் இந்த பொட்டுக்கல்லாம் போட்டு அரைச்சி பண்ணுறாங்க. எனக்கு அந்த டேஸ்ட்டும் செட் ஆகாது. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றது இல்லைன்றதுனால இந்த ரசம் பொரியல் இதோட தான் பண்ணுறது. பட் அந்த ரெசிபி இருக்குது. ஆமாம், இட்லி சொல்லலை இல்லைங்க. சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. அதை கட் பண்ணி கலரி உடனே சாப்பிட்றது தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த அந்த பச்சை ஸ்மெல் அதில் பட்ட உடனே அந்த ஃப்ளேவர் மொத்தமாக மாறிடும். வெங்காயம் ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்கும் சரி சிலர் எல்லாருக்குமே பிடிக்காது. இல்லை அது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். சரிங்க. இப்போ இயற்கை உணவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 3 மணி நேரம். 3 மணி நேரமே அதிகம் தான் சொல்லுவோம். மிக்ஸ் பண்ணி அதிகபட்சம் ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவையல் மாதிரிலாம் அரைக்கிறோம், அது மறந்துட்டேன். நம்ம அடுப்பில சமையல துவையல் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இப்போ தேங்காய்னா தேங்காயில் இஞ்சி, உப்பு, எலுமிச்சை சாறு,
ப்ளஸ் வந்து ஒரு வல்லாரை வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு க்ரீன் வச்சு நம்ம அதில் துவையல், பசும் துவையல்னு சொல்லுவாங்க. புளிப்புக்கு லெமன், காரத்துக்கு மிளகு வச்சுக்கலாம், மிளகு. அடுத்ததாக இஞ்சி, இதை மட்டும் நீங்கள் சேர்த்து எந்த விதம் மாற்றி, இப்போ வல்லாரை சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் கறிவேப்பிலை துவையல், கொத்தமல்லி துவையல், சுரக்காய், வெறும் பச்சை சுரக்காயில் தேங்காய் வச்சு துவையல் அரைச்சிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து நீங்கள் வேணும்னா ஆப்ஷனில் புளி பச்சை புளி சேர்த்துப்பாங்க சிலர். எலுமிச்சை சாருக்கு பதிலாக நம்ம புளியங்காய் சீசனில் பச்சை புளியங்காய் சேர்க்கறது, இல்லாட்டி பச்சை புளி சேர்க்கறது, அந்த கருப்பு புளி சேர்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரியுமே துவையலுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் நிறைய ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துவையல் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பசுமையான துவையல். வேறு எதனா கேள்விகள்? ஆமாங்க, மில்க் ஷேக் விஷயம் சொல்லலை. தேங்காய் பால் மோருங்களா? சொல்கிறேங்க. சொல்கிறேங்க. ஆமாங்க, இப்போ தேங்காய் பால் மில்க் ஷேக், தேங்காய் பால் மோர், இந்த ஜூஸ் ஐட்டம்லாம் வருது இல்லைங்களா, அதுவுமே நம்ம வந்து அடுப்பில் சமையலில் ரொம்பவே ஸ்பெஷலு. நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு கெஸ்ட்டுங்க வராங்க, இல்லை நம்ம ஏதோ ஒரு 10 பேருக்கு செய்யணும்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மேடம் கேட்ட மாதிரி தேங்காய் பால் மோருக்கு தேங்காவை வந்து இப்போ ஒரு தேங்காய் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கெட்டியான பால் எடுத்து எலுமிச்சை பழச்சாறு பிழிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸில் தயிர் மாதிரி ஆகிடும். அதுதான் பேஸ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பச்சை தேங்காய் அப்படியே தேங்காய் பாலில் லெமன் கலந்து அப்படியெல்லாம் குடிக்கிறாங்க. அது உங்களுக்கு தொண்டையில் வந்து ஒரு மாதிரி தெரியும். அந்த எலுமிச்சை சாறும் தேங்காய் பாலும் சேரும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அது தயிராக மாறிட்டா பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு அது குடிக்கும்போது தெரியும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது ஒரு 3 ஹவர்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த தயிராக மாறும்போது நீங்கள் அதை எடுத்து மிக்சிலேயோ இல்லை அடிச்சுட்டு இஞ்சி, கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி லைட்டாக அடிச்சுலாம் போட்டிங்கன்னா அந்த மோர் நல்லாயிருக்கும். அதை தாண்டி அதுவே தயிராகவும் வச்சுக்கலாம். இந்த அவல் சாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வடித்த சாதத்துக்குமே நிறைய பேர் இப்போ பயன்படுத்துகிறோம், தாளிப்பு போட்டும் பயன்படுத்துகிறோம், நல்லாயிருக்கு. இப்போ அதுலேயே மில்க் ஷேக்குன்னு வரும்போது வேறு என்ன கேட்க வந்தீங்களா? ஆமாங்க, கம்மியாக தான் வருங்க, மேலே இருக்கிறது மட்டும் தான் வரும். நீங்கள் திக்காக எடுத்துக்கோங்க, திக்காக எடுத்து தாளிச்சோ இல்லை நீங்கள் வெறும் இஞ்சி சேர்த்தோ பயன்படுத்திக்கலாம். ஆமாங்க, எவ்வளோ வருதோ நீங்கள் அவ்வளோ பயன்படுத்திக்கலாம். அதுலேயே தான் உங்களுக்கு அந்த வேர்க்கடலை தயிருமே அப்படிதான். முளை தானிய தயிர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதில் மாரஞ்செய்யா ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவார், ஐயாவுடைய செக்ஷனில் வரணும். அவர் பார்த்தீங்கன்னா அதே பச்சை பயிரை முளைக்க வச்சுட்டும் அதில் வந்து பால் எடுத்துட்டோம், நீங்கள் அதில் எலுமிச்சை பழச்சாறு ஊற்றினாலும் அது தயிராயிடும். அது வந்து தானிய தயிர், தானிய பாலில் வந்து எடுத்து நம்ம மோரா தயிராக பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 300 ml தேங்காய் பால் திக்காக இருக்குன்னா அரை முடியே அதிகமானது, அதுக்கும் கம்மியாக போட்டிங்கனாலே ஒரே மாதிரி தான். பட் அது ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது தயிராகாது. இந்த பேஸில் பண்ணுங்கள். தேங்காய் பால் மோர் வந்து எல்லா இயற்கை விவசாய திருவிழாலையும் ரொம்ப ஸ்பெஷல். அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பானகம்னு சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி தேங்காய் பால் மில்க் ஷேக் சொல்லிட்டோன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 50 ரெசிபிக்கு மேலே நீங்களே இப்பயே சொல்லிடலாம், சரிங்களா? தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிறோம், தேங்காய் துருவிக்கிறோம். ப்ளஸ் வந்து இப்போ நான் பீட்ரூட் மில்க் ஷேக் சொல்கிறேங்க. தேங்காய் துருவிட்டோம், பீட்ரூட் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு அதையும் துருவி எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் மிக்சியில் அடிக்கலாம். நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டி பண்ணும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம நிறைய பண்ணுறோன்னா தேங்காய் தனியாக அரைச்சி பால் எடுக்கிறது, ஒரு 10 பேருக்கு பண்ணுறோன்னா நீங்கள் பீட்ரூட் தனியாக அரைச்சி பால் எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வேரியேஷன் நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அரைச்சிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ போட்டு அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இஞ்சி சாறு, இல்லாட்டி நீங்கள் அந்த பீட்ரூட் அரைக்கும் போது லைட்டாக இஞ்சி பீஸ் வச்சு அரைச்சிட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதில் இந்த மில்க் ஷேக்கை மாற்றக்கூடிய இது என்னென்னா சப்ஜா விதையும் பாதாம் பிசின், நம்ம இரவே ஊற வச்ச பாதாம் பிசினை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சப்ஜா விதையை போட்டு குழந்தைங்களுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரில் அழகாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கலர் மாறாமல் இருக்கணும்னா பனங்கற்கண்டு, கேரட் கலர்லேயே இருக்கணும், பீட்ரூட் கலர்லேயே இருக்கணும், நீங்கள் பனங்கற்கண்டு போட்டிங்கன்னா அதே கலரில் இருக்கும். நாச்சக்கரை போட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே பானகம் தான், ரொம்ப மாறாது, ஓரளவுக்கு அந்த கலர் அதை மாற்றிருக்கும். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அதை போட்டு கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் இப்போ பீட்ரூட் சொன்ன மாதிரி கேரட் போட்டுக்கலாம், வல்லாரை, சொரக்காய் மில்க் ஷேக்கு, மஞ்சள் பூசணி மில்க் ஷேக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா நுங்கு மில்க் ஷேக் சொன்னாங்களே, இதில் இதே பேஸ் தான், வேறு எதுலேயுமே மாற்றமே கிடையாது. இப்போ நம்ம சர்பத் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்கல, தேங்காய் பால் போட்டோம்னா நுங்கு பாயாசம், நுங்கு மில்க் ஷேக். இது அடுப்பில் சமையலில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. இந்த மில்க் ஷேக் பண்ணோம்னா
டெய்லி ஏதாச்சும் ஒரு 200 ml பெரியவங்களோ நம்ம ஒரு தேங்காவை பயன்படுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா 5 பேர் எடுத்துக்கலாம் ஒரு வீட்ல. ஒரு ஃபேமிலி நம்ம காலையில் எழுந்துக்கிறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு 2 பசங்க 3 பசங்கன்னா அழகாக அந்த 200 ml எடுத்து வச்சிட்டிங்கன்னா அழகாக குடிச்சிட்டு அடுத்த ஒர்க் சீக்கிரமாக பசிக்காது. மில்க் ஷேக் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக பசிக்காது. இந்த காலை உணவு முடிச்சுட்டு போகிறோம் இல்லைங்களா, அப்போவும் இது எடுத்துக்கலாம். நிறைய பேர் காலை உணவு சாப்பிட்டோன்னு சீக்கிரமாக பசிச்சிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்குமே இந்த மில்க் ஷேக் நல்லது. அதே சமயம் இதுவும் அதே 3 மணி நேரம் தான். நேரம் ஆச்சுன்னா அப்படியே கீழே தனியாக வந்துடும், மேலே தனியாக போயிடும், அவ்வளோதான். மோரை கூட பயன்படுத்த முடியாது. ஸோ இது வந்து மில்க் ஷேக் வகைகள். வேறு ஏதாச்சும் கேட்கணுங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி ஏலக்காய் பொடின்றது உங்களுடைய விருப்பம். இதை தாண்டி நட்ஸு பொடின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, பாதாம் முந்திரி பிஸ்தா வெள்ளரி விதை பூசணி விதை இது எல்லாத்தையுமே லேசாக ஒன்று வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நல்ல வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மில்க் ஷேக்கில் அந்த ஃப்ளேவர் லைக் பண்ணால் கொடுக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது நிஜமாவே, சிலர் நட்ஸு பிடிக்காது, அந்த மாதிரி யாருக்கு அது பிடிக்குதோ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி அழகாக கொடுக்கலாம். அந்த மில்க் ஷேக்லாம் கடையில் வைப்பாங்க இல்லைங்களா, குழந்தைங்க அந்த மில்க் ஷேக் வந்து அங்கே போய் லைக் பண்ணி குடிக்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ அகிலா சொன்னாங்க பாருங்க, அந்த ஃப்ளூடா இந்த மாதிரிலாம் பண்ணால் பசங்க லைக் பண்ணுவாங்கன்னு. நீங்கள் இதே வீட்டில் ப்ரெசன்டேஷன் பவுல்ஸில் அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணாடி டம்ளரில் இந்த ஜூஸஸ்லாம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். எப்போவுமே அதே ஒரு எவசில்வர் டம்ளரு வீட்டுலாம் தானே அப்படி பண்ணும்போது தான் அவங்க அதை லைக் பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க எடுத்துப்பாங்க. வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாங்க. அடுப்பில் சமையல் சார்ந்து கேட்குங்களாம்மா? இல்லைங்க, இப்போ கேக் வந்து பார்த்தீங்கன்னா அவல் வந்து ரவை மாதிரி உடைக்கிறோம் இல்லைங்களா, மெல்லிய ரவை மாவு மாதிரி அரைச்சிருது, அது வந்து அல்வா கண்டென்ட் வந்துடும். அதை தாண்டி ரவை மாதிரி வெள்ளை ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மைதா ரவை அந்த பேஸில் அரைக்கிறது. அதை தாண்டி அரைக்கிறோம்னா கோதுமை ரவை. அதுக்கப்புறம் ஒன்றும் பாதியமாக அரைக்கிறது. இந்த பொங்கல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, சக்கரை பொங்கல்லாம் பண்ணும்போது ஒன்றும் பாதியமாக அரைச்சோம்னா போதும், அதுலேயே வந்து நம்ம ஈஸியாக அந்த ஸ்வீட் செஞ்சிட முடியும். இந்த நாம் கேக் செய்யும் போது அந்த மெல்லிய ரவை பதம் இருக்கணும், கோதுமை ரவை பதம்லாம் இருக்கக்கூடாது. அதில் இருக்கும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஊற வச்சுட்டு முதல்ல தட்டிடணும். தட்டும் போதே அது ஊறி மேலே வரும். அப்போ வந்து அந்த ஸ்டெப்பாக உங்களுக்கு வரும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம அது சொல்கிறேங்க. அப்புறம் இந்த மெத்தட் தான், அது செய்யும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம என்னதான் இப்படி சொன்னாலும் இப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக செய்யும்போது தெரியுங்க. வேறு ஏதாச்சும் கேள்விகள்? இந்த பக்கம் இந்த கேள்வியே வரல, தூக்கம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். சரிங்க, சொல்கிறேங்க. கருப்பு கவுனி அல்வா சொல்கிறேன். அடுப்பில் சமையலில் கேட்குறீங்களா? அடுப்பில் சமையலில் அல்வா வந்து நம்ம அந்த மாதிரிலாம் வராதுங்க. கேசரி பதம் தான் அல்வான்னு சொல்லிப்போம். கேசரி பதம் தான் அல்வான்னு சொல்லுவோம். கொஞ்சம் அது பாதாம் பிசின் சேர்ப்போங்க. கொஞ்சம் அந்த பாதாம் பிசின் சேர்க்கும் போது அந்த இது வரும் இல்லைங்களா, மற்றபடி வேறு எதுவும் அதில் வராது, ஜவு மாதிரிலாம் வரவே வராது. பட் நம்ம அது அல்வான்னு சொல்லிக்கலாம். ஆமாங்க. சரிங்க, நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம். ஐயா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 5 நிமிஷம் தான் இருக்கா? 5 மணி வரைக்குங்க. சரிங்க, இன்னும் ½ hour இருக்கு. சரிங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் அடுத்ததா ஆரோக்கிய சமையல். இப்போ நம்ம காலையில் சத்தம் எனர்ஜி லட்டு 2 மெத்தடில் பண்ணலாங்க. ஒன்று வந்து நம்ம அதில் ஹீட்டே பண்ணாமல் பண்ணுறது ஒரு ப்ராசஸ், நம்ம அதை அடுப்புக்கிட்டே போகாமலே வெயிலில் மட்டும் காய வச்சு பண்ணிடலாம். இன்னொன்று வறுத்து பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி வெள்ளரி விதை பூசணி விதை பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எல்லா நட்ஸுமே நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைங்க. ஒன்றும் பாதியமாக அந்த வேர்க்கடலை தூள் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் இனிப்புக்கு சேர்க்கும் போது பேரிச்சம்பழம் சேருங்க, பைண்டிங் ஆகும், லைட்டாக மெல்ட் ஆகும். கருப்பு திராட்சை விதையோடு இருக்கிறது போட்டு அரைச்சிங்கனாலே அந்த பைண்டிங் வந்துடும். அதையும் தாண்டி ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஒன்று
மகிழ்ச்சி. நீங்கள் அந்த மெத்தடில் லட்டு பண்ணிங்கன்னா நல்லா வரும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம். அதை தாண்டி வேர்க்கடலை அதில் சேர்த்திங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சமையல், நம்ம அனைவருக்கும் ஆரோக்கிய உணவு அப்படின்ற ஒரு மெத்தடில் தமிழ்நாடு முழுக்க இது ஒரு ஏதாச்சும் ஒரு அவேர்னஸ் பண்ணி கொண்டு போகணுன்றது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நம்ம வீட்டு தினசரி உணவை எப்படி வந்து ஆரோக்கிய உணவாக மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்வியல் முறையில் ஒரு மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறதுனால இங்கே வந்து இங்கே உட்காந்துருக்கோம், எல்லாரும் ஒன்றிணைறோம். ஏதாச்சும் ஒரு மாற்றம் வேணும், இது சரியில்லைன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ சரியாக இருக்கணும்னு என்ன பண்ணணுன்றது இந்த தேடல். அப்போ காலை உணவு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், அடுப்பில் சமையல் எடுத்துக்கிறோம். அதை தாண்டி டெய்லி அதை எடுத்துக்க முடியுமா? நானே எடுத்துக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எனர்ஜி, நம்ம செய்கிற ஒர்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கிச்சடி சம்பாவில் மிளகு பொங்கல் சாப்பிட்டா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு வந்து சாப்பிட்டா ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோம். ஹெல்த்தி ஃபுட் நம்ம அடுப்பில் சமையல் சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம். அது தாண்டி அது கொஞ்சம் அடிஷ்னல் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். மயக்கெல்லாம் வராது, நாங்களாம் பொங்கல் செஞ்ச மயக்கெல்லாம் வராது. அது ஏன்னு சொல்ல வரேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலை உணவுனா காலை சிற்றுண்டியில் என்ன மாதிரி உணவுகள் வந்து சமைச்சு எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாரம்பரிய அரிசியும் சிறுதானியங்கள் மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். அப்போ இன்னைக்கு மாற்றத்தில் எல்லாமே வந்து பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் வந்து விதைய தேடி இன்னைக்கு எல்லாம் மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம பகுதியிலே திருவண்ணாமலை மாவட்டம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் நம்ம கையிலே இருக்கு. அப்போ 100க்கும் மேற்பட்டதுல ஒரு 60லிருந்து நெல்லாவும் ஒரு 40 ரகம் அரிசியாவே கைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அரிசியை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அரிசி இருக்குது. நம்ம அதை முடித்து நம்ம பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு சரியாக போயிடும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை தேடி மீட்டு எடுத்துருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே அதை முயற்சி பண்ணுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இட்லி பொங்கல் நம்ம செய்கிற தினசரி பண்ணக்கூடிய கிச்சடி பூரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவுகளாக எப்படி பண்ணுறது, அதே தான். பசங்களுக்கு வந்து ரெட் இட்லின்னு சொல்லி நீங்கள் தான் பழக்கப்படுத்தணும், இல்லையா தூய மல்ல இட்லி கொடுக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இட்லினா வெள்ளையா இருக்குன்னு சொல்லி பழக்கம் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் கலர் மாறினா கூட அவங்க அப்படியே அதை அப்போ அது சாஃப்டாக வரணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் இருக்கணும், ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அவங்க இட்லி கூட முக்கியம் கிடையாது, சைட் டிஷ் தான் முக்கியம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு இருந்தால் 4 இட்லி கூட சாப்பிடுவாங்க, பிடிக்கலன்னா 1க்கு மேலே உள்ளே போகாது. ஸோ அதனால் நம்ம இந்த உணவு வகைகள் கொடுக்க முயற்சி பண்ணும்போதே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க. குழந்தைங்கன்றது சொல்கிறேன், பட் பெரியவங்களுமே அப்படிதான். வெளியில் போனால் ஒரு அதிகமாக சாப்பிட்றோன்னா அங்கே ஒரு 5-6 சைட் டிஷ் இருக்கும். கார சட்னி வச்சுருப்பாங்க, க்ரீன் சட்னி வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்ட்ராவே போகும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது என்ன பண்ணுவோம், வேலை மற்ற விஷயம் எப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். வீட்டில் வந்து மெனக்கடல் வந்து ஒருத்தர் எடுக்கிறதுனால தான் பிரச்சனை. கூட சட்னி அரைக்கும் போது நீங்கள் ஹெல்ப் பண்ணி இவங்க ஹெல்ப் பண்ணாலும் ஈஸியாக, அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. எங்கள் வீட்டில் அந்த ஹெல்ப் கண்டிப்பாக எப்பவுமே என்னோடய வீட்டில் என்னுடைய கணவர் கொடுத்துட்ருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாம் இணைஞ்சி பண்ணும்போது சக்ஸஸ். அதை நம்ம குழந்தைங்க நம்ம கூட பழகும் போது இன்னும் அவங்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபி தான் பின்னாடி சுற்றிட்டே இருப்பாங்க. நீங்கள் எதனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுங்களேன், பூனைக்குட்டியே தான் இருக்கும், பின்னாடியே தான் இருப்பாங்க. அதை சாப்பிட்ற வரைக்கும் அவங்கள நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. அப்போ உணவில் இருக்கக்கூடிய ரகசியம் தான். அதனால நாங்கள் தலைப்பே பார்த்தீங்கன்னா தலைப்பு கூட கிடையாது எங்களுடையது, அன்பா சமைக்கலாமாங்க. நம்ம செய்யும் போது உணவை எந்த அளவுக்கு ருசிச்சு ஒரு அன்பை பகிர்ந்து பண்றோமோ அதோடைய பிள்ளை நம்ம வாழ்வியல் முறையுமே சரி, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளுமே எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இணக்கமா இருப்பாங்க அப்படின்ற விஷயம்தான். அதே மாதிரி கொஞ்சம் கேட்டு சமைங்க, நாளைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு நைட் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது இன்னும் இணக்கம் அதிகமாகும். குழந்தைங்களுக்கும் அம்மா நம்மளை கேட்டாங்க பண்ற ஒரு டைம் தான் கேட்போம், அதுக்கப்புறமா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நமக்கு கேட்டு கேட்டு பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே பண்ணுங்கம்மா அப்படின்ற அளவுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் இணக்கமா அன்பா அந்த விஷயங்களை செய்யும் பொழுது இந்த உணவுல மட்டும்தான் இதை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும், வேற எதுலையுமே பண்ண முடியாது. உணவே நம்ம உணர்வுன்னு சொல்லணும். அந்த வாசகம் நமக்கான ஒரு வாசகம் தான். நம்ம எடுக்கிற உணவு தான் நம்ம உணர்வு. அதை நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் அது இருக்கும். சமைச்சது சமைக்காதது தாண்டி நீங்க சமைக்கும் போது உணர்வு கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான். சமைச்ச உணவு சாப்பிட்டோம்னா நம்ம தெய்வீகமா இருந்துருவோம், சமைக்காத உணவு அதெல்லாம் தாண்டி உங்களுடைய உணர்வு தான் அதில் கலக்குது. சரிங்களா? அப்போ இட்லி தோசை இதெல்லாம் வந்து சிறுதானியங்கள் கொண்டு செகப்பரிசி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பழகுவாங்க. ரெசிபிஸ் சொன்னோம்னா நிறைய போகும். ரெசிபிஸ் சொல்லலாங்களா இல்லை பேசலாங்களா? நீங்க தான் சொல்லணும். ரெசிபிஸ் சொல்லலாம், என்னென்ன ரெசிபிஸ் வேணுன்றதை தாண்டி
கொஞ்சம் பேசிட்டு கூட ரெசிபி சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா எந்த யூடியூப் தட்டினாலும் உணவு வந்துடுது, புக் எடுத்தால் உணவு செய்ய கற்றுக்குறோம். ஆனால் அந்த விஷயங்களை பகிர்ந்து விஷயங்களை நம்ம வெளியில் கொண்டு வர தான் ஒரு முயற்சி பண்ணுறோம். சரிங்க. உதாரணத்துக்கு பாரம்பரிய அரிசியில் சிற்றுண்டி பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பவும் போல தாங்க நீங்கள் பண்ணுற அதே மாதிரி தான் இட்லி பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு மாப்பிள்ளை சம்பா இட்லி பண்ணுறீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி 3 ஆழாக்கு எடுத்துக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே ஷூட் ஆகும். ஒரு ஆழாக்கு வந்து பச்சை அரிசி, எந்த பச்சை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரேஷன் அரிசியை மட்டும் தவிர்த்துருங்க. அது பேர் சொல்லக்கூடாது. நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலப்படங்களை முதல்ல நாங்களே ரேஷன் அரிசி சாப்பிட்ட ஸ்ட்ரென்த்தாலாம் ஃபீல் பண்ண காலம் போயிட்டு இன்னைக்கு வந்து மாற்று அரிசி தான் வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், பச்சரிசி பயன்படுத்துங்க. 3க்கு 1. இன்னும் 1 பங்கு உளுந்து. இதில் என்ன பண்ணுறதுன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த 3த்தையும் ஒன்றா போட்டு கலந்து நேரம் மாவரைக்கும் இயந்திரத்தில் போய் லைன் நின்று அரைச்சிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக இட்லி கெட்டியாக தான் இருக்கும், கல் மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இட்லி மாவை வீட்டில் கிரைண்டரில் அரைச்சாலே சாஃப்ட் இட்லி கிடச்சிரும். நீங்கள் அதுக்கு சோடா மாவுன்ற விஷயத்துக்கிட்டே போவேன்னா அதை தாண்டி அதுக்கு என்ன மாற்று, ஆர்கானிக்கில் என்ன மாற்றுன்னு கேட்க வேண்டாம். எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அரைச்சி தான் செய்வாங்க. சின்ன அப்போ தான் நான் பார்த்துக்குவோம். உடனே தனியாக தான் அரைப்பாங்க இல்லையா? ஒன்றா போட்டால் சிக்கிக்கும், அது அரைக்கவே முடியாது. 3த்தையும் ஒன்றா போட்டால் மிஷின் தான் அரைக்கும், நம்மளால அரைக்கவே முடியாது. அப்போ உளுந்து தனியாக அரைச்சி எடுத்து அரிசியை தனியாக அரைச்சி எடுத்து நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவை கரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் அப்படியே தூத்துனா இட்லி நல்லா சாஃப்டாக வந்துடும். அதை தாண்டி நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அரிசி அரைக்கும் போது முத்துக்கொட்டை வந்து 1 கிலோவுக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 விதை போடலாம். முத்துக்கொட்டை விதை நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து வீட்டுக்காக நான் பயன்படுத்த மாட்டோம். உணவுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே ஆரோக்கிய உணவுகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நிறைய நிகழ்ச்சி, திருமணம், இயற்கை விவசாய திருவிழாக்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹெவியாக பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹார்ட்னஸ் வருது. மாவு அரைக்கிற பதத்தில் ஏதாச்சும் வருது. அப்போ நாங்கள் கண்டிப்பாக அதில் வந்து முத்துக்கொட்டை போட்டு அரைக்கும் போது அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ். காட்டியானம் அரிசி தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஹார்ட்னஸான ஒரு அரிசி காட்டியானம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே அரிசியே பெருசாக இருக்கும். அதில் ஒரு டைம் இட்லி செஞ்சு இந்த முத்துக்கொட்டை தான் யூஸ் பண்ணோம். அப்படியே குஷ்பு இட்லி மாதிரி வந்தது. அது யாருமே நம்பவே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருந்தது அந்த இட்லி. அந்த அரைக்கிற மெத்தடு தான். அதுவும் அந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பண்ணோம். கேரளாவில் இட்லி அரைக்கிற மிஷினும் கிடையாது, கிரைண்டரும் கிடையாது. தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னா அரிசி ஊற வச்சாச்சு. வேறு வழி இல்லாமல் இந்த பிரீத்தி கமர்ஷியல் மிக்ஸி இருக்கும் இல்லைங்களா, அதில் நாங்கள் தான் அரைச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வேறு வழியில் ஊற வச்சுட்டு கிரைண்டர் எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே கேட்டால் இங்கே இல்லைன்றாங்க, அங்கே இல்லைன்றாங்க. அந்த கமர்ஷியல் மிக்ஸியில் தனியாக உளுந்து போட்டு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அரைச்சிட்டு அதுலேயே முத்துக்கொட்டை போட்டு அரைச்சி நல்லா கரைச்சி வச்சா காலைல நானுமே எதிர்பார்க்கல. ஏன்னா மிக்சியில் அரைச்சா இட்லி சாஃப்டாக வராதுன்ற ஒரு மைண்ட் செட்டு தான் எல்லாருக்குமே. ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கி அந்த 10 கிலோ அரிசியை அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இட்லி, நல்லா இருந்தது. ஒரு அனுபவம் தான். இப்போ காட்டியானம்லேயே வருதுன்னா எல்லா அரிசியிலையுமே அது சாஃப்டாக வந்துடும். இதுதான் அளவு. அதை தாண்டி நீங்கள் தோசைக்கு பண்ணும்போது உளுந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உளுந்து நிறைய இருந்தால் தோசை வந்து பேப்பர் மாதிரி வராது. இப்போ அதுக்கு 1 போட்டிங்க இல்லையா, இதுக்கு 1/2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு அளவு கிடையாது. இன்னைக்கு பாரம்பரிய அரிசி, தோல் நீக்கி அரிசி எல்லாம் பச்சை அரிசி தான் வரும். பச்சை அரிசியா புழுங்கல் அரிசியான்னு பார்த்து இட்லிக்கு போடுங்க. அந்த மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுறீங்க. அது பச்சை அரிசியான்னு தெரியாது உங்களுக்கு. மாப்பிள்ளை சம்பா வந்து தோல் உரிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பச்சை அரிசியே பயன்படுத்தி இட்லி செஞ்சு எப்படி வரும்? வராது இல்லைங்களா? அந்த மிஸ்டேக் வந்து எல்லாருமே பண்ணுறோம். நம்ம அதிலே இருக்கிறதுனால நமக்கு அந்த விஷயங்கள் தெரியுது. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். தோசைக்கும் இட்லிக்கும் இதுதான். இதில் நீங்கள் பணியாரமும் ஊற்றிக்கலாம். பணியாரமும் நீங்கள் இந்த மாவுலேயே நீங்கள் பண்ணி நல்லா வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாசனை சீரக சம்பா, இலப்பைப்பூ சம்பாவில் பொங்கல் செய்வாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். வாசனை சீரக சம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு நோட் பண்ணிக்கிறீங்களாம்மா, 1 கப்பு அரிசினா பொங்கலுக்கு சொல்ல வரேங்க. கிச்சடி சம்பா, சீரக சம்பா, இல்லை இலப்பைப்பூ சம்பா எது வந்தாலும் சரி, தங்கச்சம்பா. ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து இலப்பைப்பூ சம்பாவும் சீரக சம்பாவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இலப்பைப்பூ சம்பா வந்து செமி ஃபாலிஸாக இருக்கணும். தோல் உரிச்சதாக இருந்துச்சுன்னா கம்பு மாதிரியே இருக்கும். அந்த கம்பு வேகாமல் இருந்தால் மென்று சாப்பிட்றோம், ரப்பர் மாதிரி இருக்கும். செமி ஃபாலிஸாக இருந்தால் பொங்கலுக்கு ரெட்டி கொழியாது. சரிங்களா? அப்போது அந்த மெத்தடில் 1 பங்கு
ஒரு கிளாஸ் வந்து அரிசினா அரை டம்ளர் பச்சை பயிறு போட்டால் போதும். நாங்கள் அதுலேயே பார்த்தீங்கன்னா உடைச்ச பச்சை பயிறு போடுவோம், தோலோடு வருது இல்லைங்களா உடைச்ச பச்சை பயிறு. அதில் பண்ணுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் பசங்களுக்கு உடனே டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க, ஐயோ பச்சை பச்சையாக இருக்குன்னுவாங்க. நீங்கள் நார்மலே கூட பயன்படுத்தினா ரொம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரினா நம்ம இப்படி கூட பயன்படுத்தலாம். ஒரு ஆவி கட்டிடுவோம் பருப்பை, ஒரே ஒரு ஆவி. ஏன்னா நம்ம அதை போட்டோம்னா இது வெந்துடும், அது வேகாது. அந்த பேஸில் 1:3 தண்ணி தான். பருப்பு வெந்தாலுமே தண்ணியில் கரெக்டாக தண்ணி வச்சு லைட்டாக வேக வச்சுட்டு அந்த தண்ணி நீங்கள் அந்த பொங்கல்லையே போட்டுக்கலாம். அசிஷுவல் இதே தான். எப்பவும் போல் அந்த தாளிப்பு எண்ணெய் ஊற்றி மிளகு சீரகம் தாளித்து பெருங்காயம் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட்டு கறிவேப்பிலை, இது மட்டும் தான் தாளிப்பு. அதை தாண்டி உங்களுக்கு முந்திரி வேணா பயன்படுத்திக்கலாம். இப்போ தான் எப்படி மயக்கம் இல்லாமல் வருதுன்னு சொல்ல போகிறேன். நெய்யில் பண்ணால் முழுசாக நெய்யிலே பண்ணுறேங்க, கல்லெண்ணில் பண்ணால் முழுசாக கல்லெண்ணிலே பண்ணுறேங்க. ரெண்டுத்தையும் கலந்தீங்கன்னா மட்டும்தான் மயக்கம் வரும். இது என்னுடைய அனுபவ கருத்து. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்டாமல் இருக்கணும், நெய் அதிகமாக பயன்படுத்த முடியாதுன்னு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டில் வந்து கல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு மேலே போட்டுருவோம். இது சித்த மருத்துவர்களை நான் கன்சல்ட் பண்ணதில் 2 எண்ணெய் ஒன்றா கலக்கும் போது ஒரு மயக்கமான ஒரு உணர்வு வருங்க. நெய் மட்டும் நீங்கள் முழுசாக பண்ணி பாருங்களேன், வராது. அதே தான் கேசரிலையும் தப்பு பண்ணுறாங்க, பலகாரங்களையும் தப்பு பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதுதான். நம்ம ஒன்று அதே மாதிரி நாங்கள் அதிகமாக இந்த பொங்கல் கேசரி எல்லாமே தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்குது. முழுமையான தேங்காய் எண்ணெயில் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கேசரி பாயாசத்துக்கு பயன்படுத்துறதுமே ஒன்று பண்ணால் நெய் முழுமையாக, இல்லாட்டி தேங்காய் எண்ணெய். கடலெண்ணெய் விட அது இன்னும் நமக்கு ஹெல்த்தியும் கூட. அந்த அந்த இதுவும் நல்லா இருக்கு, ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இதுதான் வந்து பொங்கல் தாளிப்பு. அப்போ இட்லிலையும் பொங்கலையும் இது மட்டும்தான் மாற்ற போகிறோம். அதே மாதிரி நம்ம சைட் டிஷ் பண்ணுறோன்னா எப்பவுமே வந்து இந்த முளைக்கட்டின துவரம் பருப்பு, மண் கட்டிய துவரையை வந்து பண்ணக்கூடிய பருப்பில் மட்டும் சாம்பார் வைங்க. ஆனால் வேகவே வேகாது, எல்லாரும் வெறுத்தே போயிடுவோம். குக்கரில் நீங்கள் 10 விசில் வச்சுனா கூட சீக்கிரம் வேகாது. ஏன்னா அதனுடைய ஃபாலிஸோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ நேரம் தான் ஆகுது. அது வேகும் போது ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு வேகும் போது ஓரளவுக்கு சீக்கிரமாக வெந்துடுதுங்க. நீங்கள் அதிலே பருப்பு வச்சுட்டு அது நீங்கள் அதில் தக்காளிலாம் போட்டு வச்சுட்டு வேகவே வைக்காது. பருப்பு தனியாக வேக வச்சுட்டு மஞ்சள் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கான மசாலா நம்ம போடுறோம் இல்லைங்களா, வெங்காயம் மற்றதெல்லாம் தனியாக வேக வச்சு இது தனியாக கடைஞ்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாரம்பரிய சாம்பார்னே சொல்லுவோம். பருப்பு தனியாக வேக வச்சு இந்த தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தனியாக பண்ணிவிட்டு 2 மிக்ஸ் பண்ணி வடகம் தாளிப்போ இல்லை சின்ன வெங்காயம் தாளிப்பு போட்டுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து பொங்கல் சாம்பாருக்கான ஒரு டிப்ஸ். சரி, அடுத்ததாக பூரி எப்படி ஆரோக்கியமாக பண்ணுறது? ஆஷுஷுவல் தாங்க, கோதுமை மாவில் பூரி பண்ணுங்க. பட் அதில் வந்து மாவு பிசையும் போது பீட்ரூட்டு இல்லாட்டி கேரட்டு இல்லாட்டி பாலக்கீரையோடைய அந்த சாறு எடுத்து மாவு பிசைய தண்ணி பதில் இதில் போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு பீட்ரூட் பூரி, கேரட் பூரி, க்ரீன் பூரி இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பூரியில் மட்டும் என்ன கலந்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, என்ன கலரில் இருந்தாலும் அது வேணாம். ஏன்னா அந்த பூரியோட ஃப்ளேவர் வந்து எப்படியுமே மாறாது. ஆனால் முழுமையான கோதுமாவாக இருக்கட்டும், மாவு வந்து டைட்டாக பிசையணும். லூஸாக இருந்தால் ஓட்டோட மாதிரி ஆகிடும், பூரி மாதிரி வராது. ஸோ அந்த பேஸில் அப்போ அது சைட் டிஷ் எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கும்போது உருளைக்கிழங்கு தான் லைக் பண்ணுவாங்க. அந்த உருளைக்கிழங்குக்கு ஃபுல் ஆல்டர்னேட் மரவள்ளிக்கிழங்கு, வெத்தலைவள்ளிக்கிழங்கு. அதில் நீங்கள் மசாலா பண்ணி பாருங்கள், அப்படியே உருளைக்கிழங்கு அதுவும் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். உருளைக்கிழங்கை தவிர்த்துட்டு நீங்கள் மரவள்ளிலையும் வெத்தலைவள்ளிக்கிழங்குலையும் மசாலா பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இல்லை உருளைக்கிழங்கு தான் ஆப்ஷன் அவங்க லைக் பண்ணுறாங்கன்னா அதில் முளைக்கட்டின தானியத்தை கொஞ்சம் வேக வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா கொடுங்க. டேஸ்ட்டில் எந்த மாற்றமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். முளைக்கட்டிய உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்ற அந்த பேஸில் நாங்கள் தொடர்ந்து இந்த உணவு கொடுத்துட்ருக்கோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. பெருசாக ஃப்ளேவரில் எந்த மாற்றமும் இருக்காது. அதில் பச்சை பயிறு போட்டால் அந்த க்ரீன் கலர்லேயே வந்துடும், பெருசாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. வேறு தானியம் போட்டால் மாறும், அது கூட அவங்கள அவ்வளோவா லைக் பண்ணுறதில்ல குழந்தைங்க. அதனால நீங்கள் கருப்பு கொண்ட கடலை போடலாம், முளைக்க வச்சு அதை போடலாம். அது தாண்டி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், டிஃபன்லேயே முடிச்சுப்போம், லஞ்சில் போனால் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். வடகரி பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து முளைக்கட்டின தானியத்தில் வடகரி பண்ணுறது. முளைக்கட்டின தானியத்தை நீங்கள் எப்படி கடலைப்பருப்பு அரைக்கிறீங்களோ அதே மாதிரி அரைச்சி இட்லி குண்டான ஆவி கட்டுற பேஸு அந்த ஸ்டெப் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இட்லி குண்டான அப்படி இல்லாட்டி எண்ணெயில் பொறிச்சி வடை மாதிரி பண்ணிட்டு பண்ணுறாங்க, அது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். அதை தாண்டி வந்து ஒரு இரும்பு சட்டியிலே நம்ம அரைச்ச அந்த
தானியத்தை வதக்கணும்னாலும் அந்த ஃப்ளேவர் வரும். இந்த 3 மெத்தடில் வடகறி பண்ணலாம். தாளிப்புன்றது ஆஸ் யூஷுவல் பண்ணுற அதே தாளிப்பு தான். ஆனால் கடலைப்பருப்பை தவிர்த்து தோலுடன் கூடிய பயிர் வகைகளை சேர்க்குறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான தானியம் போட்டிருந்தோம். காராமணி, நரிப்பயிறு, கொள்ளு, பச்சைப்பயிறு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மா, இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம். அவ்வளோ டேஸ்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா அதில் எதில் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்தை தாண்டி டேஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி. ஸோ இதன் அடிப்படையில் ஆரோக்கிய காலை சிற்றுண்டிய இந்த மாதிரி நம்ம தயாரிக்க முடியும். அது தாண்டி மதிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சம்பா, சிவன் சம்பா, தூயமல்லி, இந்த மாதிரியான அரிசியை நீங்கள் வெள்ளை சாதமாக பயன்படுத்திக்கலாம். சிகப்பரிசியில் மெலிசா வேணும் சாப்பாடு அப்படின்னா ஒரே ஒரு அரிசி தான் இருக்குது. என்ன அரிசி சொல்லுங்கள்? சிகப்பரிசியில் ஒரே அரிசி தான் இருக்குது, மெலிசா இருக்கும், வச்சியே சாப்பிடலாம். என்ன அரிசி? மாப்பிள்ளை சம்பா பெருசாக இருக்குங்கண்ணா. ரத்தசாலின்னு ஒரு அரிசி இருக்குங்க. ரத்தசாலி ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த அரிசி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா மாதிரியே இருக்கும், மெலிசா இருக்கக்கூடிய அரிசியோட கலரே பிளட் கலரில் இருக்கும். ரொம்ப சிறப்பான அரிசி. நீங்கள் வடிச்சிட்டு காரக்குழம்பு, ரசம், மோர் நீங்கள் எது வேணாலும் சாப்பிடுங்க, சாம்பார் அவ்வளோ சுவையாக இருக்கும். நாங்கள் இப்போ விருந்தில் என்ன பண்ணுறது, ஒயிட் ரைஸ் கொஞ்சம் ரெட் ரைஸ் கொஞ்சம் வச்சு பரிமாறுறோம். ஏன்னா ரெட் ரைஸாக சாப்பிட முடியுன்றதுக்காக அந்த அவேர்னஸில் கொடுக்குறோம். அந்த ரெட் ரைஸ் வைக்கிறதுல காரக்குழம்பு ஊற்றிடுவோம், ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கணுன்றதுக்காக. அப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது மாப்பிள்ளை சம்பாலாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க ஐயா பசங்க மட்டும் நாமே சாப்பிடணும். ஏன்னா அது வந்து ஒன்றும் வெந்தா ஈசன் கொட்டை மாதிரி ஆகிடும், ரொம்ப பெருசாகும். இட்லி, தோசை எது கூடலாம் பயன்படுத்தலாம். நேரமாகுது. அதுக்கு முன்னே நம்ம இந்த ரெட் ரைஸ் இன்னொரு மெத்தட் சொல்லிடுறேங்க. ரெட் ரைஸை வந்து ஒரே டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு வெயில் நல்லா காய வச்சிட்டிங்கன்னா காஞ்ச பிறகு மிஷினில் போய் ரவை மாதிரி உடைச்சிட்டு வந்துடுங்க. ரவை மாதிரி உடைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா ரவை ஆயிடுச்சு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை ரவை மெத்தடில் பண்ணுங்கள். அது தாண்டி சிறுசாக இருந்துச்சுன்னா மாவு பண்ணி விட்டுடுறாங்க. நீங்கள் ரவை வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கிச்சடி, கேசரி, இன்ஸ்டன்ட் உப்புமா, நீங்கள் எல்லாத்துக்குமே கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரவை பேஸ் மட்டும், அந்த சிகப்பரிசியாக இருக்கட்டும் இல்லை கருப்பு கவனியாக இருக்கட்டும், நீங்கள் அந்த கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு 3 கிலோ 5 கிலோ பக்கம் உடைச்சிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம்லாம் கெட்டு போகாது. அதில் கழுவி நல்லா காய வைக்கணும். ஆனால் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காயணும். அந்த மெத்தடில் தக்காளி சாதம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் கிச்சடியோடைய ஃப்ளேவரில் அந்த இது இருக்கும், உதிரி உதிரியாகவும் பண்ணிக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். இப்போ இத்தனை வகையில் உங்களால் வந்து ஒரு ஆரோக்கிய உணவு நம்ம குடும்பம் சார்ந்து நம்மளுடைய ஹெல்த்துக்காக பண்ணுறதுக்கான ஒரு இதுவரை நமக்கு சொல்லியிருக்கோம். சொல்லுங்க, கேட்கலீங்களா? மூங்கில் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி, பாயாசம், மூங்கில் அரிசியை வந்து மாவு ஆக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு பேசுகிறீங்க இல்லையா, அதில் போட்டு பண்ணலாம். சப்பாத்தி தான், பூரியில் போடாதீங்க, அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது. மாவு அரைச்சி எல்லாத்துலேயும் கலந்து பண்ணிக்கலாம் ஒன்று. இல்லாட்டி இப்போ சொன்னா இல்லைங்களா, ரவை மாதிரி உடைச்சிட்டு பாயாசம், கஞ்சி பயன்படுத்தலாம். மூங்கில் அரிசியில் அல்வாவும் பண்ண முடியும். நல்லா ஊற வச்சுட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா நாட்டுச்சக்கரையும் வச்சு நல்லா அல்வா பதம் வந்த பிறகு மூங்கில் அரிசி அல்வா. பட் மூங்கில் அரிசி ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்திங்கன்னா கஞ்சி மட்டும் குடிங்க. டேஸ்ட்டுக்காக பண்ணுறதா இருந்தால் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. சரிங்க, வேறு ஏதாச்சும் கேள்விகள்? ஆமாங்கய்யா, நம்ம உளுந்துக்கு பதில் பச்சை பயிறு. புரியலங்க, ரெசிபி சொல்றீங்களாயா? சரிங்க. அதில் அப்படியே இட்லி. ஐயா ரெசிபி சொல்றாருங்க, நான் ஏதோ கீழே கேட்குறேன்னு நினைச்சிட்டேன். சரிங்கய்யா. அதே மாதிரி நம்ம இப்போ உளுந்துக்கு பதில் கொள்ளுல நாங்கள் தோசை பண்ணியிருக்கோம். அரிசி உளுந்து கிடையாது, கொள்ளு நல்லா அரைச்சி நல்லா பொங்க மாதிரி எப்படி உளுந்து அரைக்கிறோமோ அதே பேஸில் நீங்கள் கொள்ளு அரைச்சி எடுத்துக்கலாம். கருப்பு கொள்ளாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டு கொள்ளாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு நல்லாவே தோசை வரும். இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் தோசை நல்லா வருது. வேறு எதாவது கேள்விகள்? இப்போ சொன்னது எல்லாமே அனுபவம் சார்ந்த விஷயங்கள் தாங்க. பெரிய ஒவ்வொருத்தரும் ஒரு பயணம் பண்ணுறாங்க. அதில் என்னுடைய பயணமானது உணவு சார்ந்து. அதில் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆரோக்கியமாக, அன்பாக, குடும்ப சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக நம்முடைய உறவுகள் சார்ந்து, சமுதாயம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றம் வரும்.
அதன் அடிப்படையில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஊர்தோறும் உணவு திருவிழா அப்படின்ற ஒரு தலைப்பில் தமிழ்நாடு முழுக்க திருவிழாக்களை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் சைடெல்லாம் நம்ம அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இப்போ அடுத்த மாசத்துல கும்பகோணம்ல கூட வருது, நாம தான் அங்கே உணவு செய்ய போறோம்ன்றத பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது நம்ம தேவை, நமக்கான ஒரு சூழ்நிலை, இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் வருமானதை தாண்டி நீங்க அடுத்த கட்டமா நகரணுன்ற பட்சத்துல உங்க ஊர்ல உங்க சுத்தி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை அடுத்த ஒரு தலைமுறைக்கு ஆரோக்கியமான சமுதாயத்தை கொண்டு போறதுக்கான நிறைய முயற்சிகளை பெண்கள் மட்டும் நாம தான் முன்னெடுத்துடணும். பட் ஆண்களுடைய பக்கத்துணையோடு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சரி சமமாக வந்திருக்கோம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தேடல், ஒன்று நமக்காக மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காகன்னு வரோம் இல்லையா, அதை தாண்டி சமுதாயத்திலேயே நம்ம பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு பெரிய பயணம். கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி அம்மா. இன்றைய உணவு முறைகளில் அற்புதமாக நாம் செய்யும் உணவையும் ஒரு அன்பாக சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிறத ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் நம்மளுடைய சமையல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் உங்களுடைய சமையல் ஒரு அன்பா சமைக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவங்கள்ட்ட இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லுங்கள், அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிறத உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சொல்லி எல்லாருக்கும்